ஆமா, நீங்க எப்ப அலர்வலத்துல இருந்து வந்தீங்க? நேத்து ராத்திரி வந்தேன். இதோ பாருங்க, நேத்து ராத்திரி வந்தேன்னு சொல்றீங்க. இங்க நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன சமாதானப்படுத்துறீங்க? இல்ல தம்பி, எல்லா பிரச்சனையும் எனக்கு ஓரளவு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு இத்தனை கோவம் ஆகாது. இதோ பாருங்க, இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணவங்களை எல்லாம் எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நேரடி அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சமாதானப்படுத்தலாமா? தம்பி, குடும்பம்னா 1000 தான் இருக்கு. அதெல்லாம் பாராட்டக்கூடாது, அனுசரிச்சுட்டு தான் போடும். இதோ பாருங்க, இந்த பைத்தியக்கார குடும்பத்தை அனுசரிச்சு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்க அளவுக்கு பொறுமையும் எனக்கு இல்ல. என்னங்க இது, பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, இப்பயும் பிரச்சனை பண்றீங்க. ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இந்த பார், பிரச்சனை பணம் மட்டும் இல்ல, உங்க வீட்டு ஆளுங்களோட புத்தி. அதை தெரிஞ்சுக்க. தம்பி, அப்படி பேசாதீங்க. இந்த பொண்ணை பாருங்க, எவ்வளவு கெஞ்சி கூப்பிடுது. அதுக்காவது வாங்க. வந்தீங்கன்னா உங்க பெருமை குறையாது, சாஸ்தி தான் ஆகும். பெருமை கூடுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இதோ பாருங்க, மத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக வர்றேன். ஏன்னா நீங்க ஒரு நல்ல மனுஷன். அதனால இப்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றேன். எதுக்காகவோ வாங்க, சந்தோஷம், வாங்க. வாங்க. அப்படி உங்க சம்மந்திய பத்தி தெரியாம தலையை கொடுக்குறீங்க, பாவம். நிர்மலா, உன் வீட்டுக்காருக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடு. ஏய், எனக்கு எந்த உபசரணையும் தேவையில்லை. என் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. சரி, திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க. போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஆளை பாருங்க. தம்பி, அமெரிக்கால இப்படி எல்லாம் சௌரியமா இருந்துச்சுங்களா? அமெரிக்கான்னு இல்லைங்க, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி நான் சௌரியமா தான் இருப்பேன். எனக்கு அசௌரியம்னு சொன்னா நான் பொண்ணு எடுத்தேன் பாருங்க, இந்த வீடு தான். காபி சாப்பிடுங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன், வேற எதுவும் வேணாம். இந்த வீட்டுல நான் எதுவும் சாப்பிடறதா இல்ல. இன்னாங்க உங்க பணம். நான் US டாலர்ல கொடுத்தேன், நீங்க திருப்பி மஞ்ச பையில தர்றீங்க. இதுல பந்தா வேற. என்னது 20,000 குறையுது? அது எடுத்துட்டு வா போ. இவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சது. நீயே வச்சு. தம்பி, என்ன தம்பி இது? 20,000 குறையுதுங்க. எனக்கு எதுக்கு இந்த பணம்? என்னங்க இது, இது புரட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. இதோ பாரு, இந்த புரட்டது உருட்டெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும். என்னடி இவரு ஏதோ 3ஆம் மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த பணத்தை பற்ற எவ்வளவு கஷ்டப்பட்டான். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பாருங்க, இந்த பழைய கதையெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு பணம் அவசியம் தேவை, ஃபுல் அமௌண்ட் வேணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுல எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? இந்த பாருங்க, ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, வரேன். தம்பி, என்னங்க இது? 20,000 தானே, ஏற்பாடு பண்ணிடலாம். எப்படிங்க ரெடி பண்றது? 2 மணி நேரம் டைம் கொடுங்க, ஏற்பாடு பண்ணிடுறேன். எப்படி ரெடி பண்ணுவீங்க? இந்த பாரு நிர்மலா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தம்பி, வேணாங்க. நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, பொறுமையா இருங்க. 2 மணி நேரம். அப்பா, போனே வந்தேன்னு வந்துடுறேன். இதோ பாரு, 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்றாரு. அது வரைக்கும் இந்த ஜூல உட்காந்து உங்க 2 பேர் மூஞ்சியை பார்க்க முடியாது. போயிட்டு அப்புறம் வரேன். சிவராமா, வர வர உன் போக்கே மாறி போச்சுடா. என்ன தூக்கத்துல இங்கிலீஷ் பேசுற, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு கலக்குற. மாப்பிள, உனக்கு விஷயமே தெரியாதா? முன்னெல்லாம் ஆறு எடுக்க போகும்போது பெரிய பள்ளிக்கூடத்துல பெரிய வாத்தியார் கிட்ட இப்படிதான் பேண்ட் ஷர்ட் போட்டு இங்கிலீஷ் பேசுவேன். நாசமா போச்சு. இப்போ அது பெரிய ஸ்கூல் இல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவர் பெரிய வாத்தியார்ல பிரின்சிபால். முதல்ல அது தெரிஞ்சுங்க. ஐசி என்ன ஐசி எல்ஐசின்னு? டேய், நம்ம ஃபேமிலியிலேயே. சிவராமன், காலையில உங்ககிட்ட கொரியர் அனுப்ப சொல்லியிருந்தேனே, அனுப்பிட்டீங்களா? ஐயோ, மறந்துட்டீங்களே. மறந்துட்டீங்களா? இந்த கம்பெனில நீங்களாவது கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய்ய பாருங்க. சரிங்க, மறந்துடாம அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிடுறேங்க. என்னது அக்கா? அக்காவா? ஏண்டா அறிவு கேட்டவனே, அந்த கோபி தான் கூட பிறந்த மாதிரி அக்கா அக்கா ஆடிட்டு இருக்கான். உனக்கு எங்க போய் சரி? இதெல்லாம் ரொம்ப ஓவரா, ஜாக்கிரதை. அப்படிங்கிற என்ன செக் பண்றியா இல்ல புலன் விசாரணை நடத்துறியா? இந்த பார், அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா செய்யறாங்க, உன் வேலையை நீ ஒழுங்கா செய். இங்க பாருங்க, நீங்க தான் உங்க வேலையை செய்யாம வேற ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க வேலையை போய் பாருங்க, நான் என் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். போன் அடிக்குது, போ போட்டுக்கிடு போ. ஹலோ அண்ணே, நான் கோபி பேசுறேனே. கோபி, எப்படி இருக்க? எது விசேஷமா? எப்ப ஊருக்கு வர? அண்ணே, கிளம்புறதுக்கு எப்படி 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? என்ன? காலையில நான் தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு லட்சுமண மாமா போன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? அவர் என்னத்த பேசுறது, அவர் ஹலோன்னு சொன்ன டோன்ல இருந்து அங்க ஏதோ வில்லங்கம் தெரிஞ்சு போச்சு. சரி, பஞ்சாயத்தை கூட்ட போறாரு. நேர்லயே அவர் பஞ்சாயத்தை தீர்க்க முடியாது, இதுல போன் அங்கிட்டு தீர்க்கிறது. அதனாலதான் பல குரல்ல பேசி அவரை நான் குழப்பி விட்டேன். அப்படியா? நீ பிளான் பண்ணதெல்லாம் சரிதான். அவர் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதான் போன் பண்ணாரு.
என்னண்ணே என்ன எதுவும் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்களா? என்னண்ணே டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை கோபி, அவங்கள மட்டும் தப்பு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஏற்கனவே என்னை போட்டு காய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 10 குறைக்கு தனமும் சேர்ந்துட்டா. கேட்கவா வேணும்? பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னது, தனா அண்ணி அவங்க கூட சேர்ந்துட்டாங்களா? எப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. ஆமா கோபி, அவங்க எப்ப சண்டை போடலாம், என்ன பாயிண்ட் கிடைக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அழகா அல்வா துண்டு மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவங்களும் பிடிச்சிட்டு என்ன போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கோபி, நான் வாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு உங்க குடும்பத்தை பத்தியே முன்ன பின்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் மனசு சங்கடப்பட மாட்டியே? என்னண்ணே இல்லாதயா பேசுனீங்க? இருக்கிறதானே பேசுனீங்க, பொய் பேசலையே. சரி அதை விடுங்க. எப்படின்னு சமாளிச்சுக்கிறீங்களா? அது எப்படியோ ஒரு வகையில சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். அண்ணே, இப்பத்தானே எனக்கு உங்க மேலே முழு நம்பிக்கையே வருது. என்ன சொல்ற? ஆமாண்ணே, எங்க வீட்டு ஆளுங்களே சமாளிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னாக்க கார்மெண்ட்ஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால ஈஸியா சமாளிக்க முடியும். அப்புறம் உடம்ப கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் இங்க வந்தா எல்லாம் சரியா போயிடும். என்னண்ணே பாத்துக்கிறீங்களா? ஓகேண்ணே, நான் அப்புறமா பேசுறேன். சரி கோபி, நான் வச்சிடறேன். சம்பந்தி, வாங்க சம்பந்தி, உட்காருங்க. லீலா மாமா, அப்பா வந்திருக்காருமா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. இத வர மாமா. வாங்க மாமா. என்ன மாமா, நைட் அங்கேயே தங்கிட்டீங்களா? ஆமா, லேட் ஆயிடுச்சு, தங்க வேண்டி வந்துருச்சு. பவானி எங்க? அக்காலும் தங்கச்சியும் சமையல்ல மும்பரமா இருக்காங்க. வாங்கப்பா, இந்தாங்க. மாப்பிள்ள, அவசரமா ஒரு உதவி வேணும். சொல்லுங்க மாமா. ஒரு 20,000 ரூபாய் இருக்குமா? என்ன சம்பந்தி, சர்வ விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, திடீர்னு வந்து அவசரமா 20,000 வேணும்னு கேக்குறீங்க? சம்பந்தி, சரோ வீட்டுல ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை. சந்தோஷ் மாப்பிள்ள இல்லையா, அவர் அமெரிக்கால இருந்து 2 லட்சம் ரூபாய் பண்டாட்டிக்கா அனுப்பிச்சிருக்காரு. அது அம்மா பொண்ணும் ஆசைப்பட்டு மாணிக்க மாப்பிள்ளைக்கு செல்வத்துக்கு தெரியாம எங்கேயோ வட்டிக்கு விட்டுருக்காங்க. அந்த பணம் அங்கேயே சிக்கி கிடைக்க மாட்டேங்குது. சந்தோஷ் மாப்பிள்ள திடீர்னு வந்து நிக்கிறாரு, பணத்துக்காக நெருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லவும் முடியாம மெல்ல முடியாம தவிக்கிறாங்க. எப்படியோ மாணிக்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு நிலைமை சிக்கலாயிடுச்சு. அதுக்குள்ள சந்தோஷ் மாப்பிள்ள பணம் கிடைக்கலன்னா நான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாணிக்க மாப்பிள்ள செல்வம் மூலமா 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிருக்காரு. பாக்கி 1 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனை சரோ மேல திரும்பிருச்சு. அந்த அம்மா சரோ கிட்ட குடும்பத்துக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலைமை வந்திருக்கும், வீட்டுக்கு மருமகனி உங்க அப்பா கிட்ட ஏற்பாடு பண்ண முடியலன்னா நீ எல்லாம் என்ன மருமகன்னு சாடி இருக்கிறான். இதுக்காக தான் சரோ அடர்களோட ஓடி வந்து, அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா எங்கிட்ட இருந்து அவ்வளவு ரொக்கப்பட நான் அப்பதான் ஆசையா வாங்கியிருந்த மனையை வித்து ஒரு தொகை ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அதுல 20,000 குறையுது. அதுக்காகத்தான். பரவாயில்ல சம்பந்தி, கையில பணம் இருக்க நேரம் பார்த்தா கேட்டிருக்கீங்க. டே ரவி, போடா பேங்க்கு போய் மாமாவுக்கு பணத்தை எடுத்து கொண்டாந்து கொடுப்போம். ரொம்ப நன்றிங்க. அப்படி இல்லப்பா, மாமாவுக்கு 20,000 தேவைப்படுது. என்கிட்ட 10,000 தான் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல மாப்பிள்ள, கிடைச்ச வரைக்கும் போது அதை கொடுங்க. பாக்கி நான் வெளியில எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதுக்கு இல்ல மாமா, 20,000 ரூபாய் தேவைப்படுற இடத்துல பாதி பணத்தை வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல மாப்பிள்ள, நீங்க அதுக்காக தயங்க தேவையில்லை. நீங்க இந்த 10,000 கொடுத்தா அந்த அளவுக்கு என் சும்மா குறைஞ்சதா நான் நினைச்சுக்குவேன். பாக்கி நான் வெளியே எங்கேயா ஏற்பாடு பண்ணிக்கிறேன். 2 மணி நேரத்துல அது கொடுத்தாவனு கொஞ்சம் சீக்கிரம். பின்ன என்னப்பா, போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்து கொடு. சரிப்பா. எங்க என் பேர்ல தான் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, செக் புக்கும் என்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கையெழுத்து போடாம நீங்க எப்படி பணம் எடுத்திருப்பீங்க?
எனக்கு வருத்தமா இருக்குங்க. எங்க அப்பா தனக்கு சேர வேண்டிய பணத்தை கூட தயங்கி தான் கேட்பாரு. வெளியில கடன் கூட வாங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு மருமக கிட்ட வந்து பணம் கேக்குறாருன்னா அவரோட மனசு எத்தனை தடவை யோசிச்சிருக்கோம், சங்கடப்பட்டிருக்கோம். அவரோட முகத்தை பார்த்து கூடவா நீங்க இந்த மாதிரி? இல்ல, உங்க அப்பா மேல எனக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கு. 10,000 என்ன, எங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். அவருக்காக அவர் பணம் கேட்கலையே, மாணிக்கத்துக்காக இல்ல கேக்குறாரு. மாணிக்கத்துக்காக நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? எனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த மாணிக்கம் 10 பைசா கொடுத்துருவோம். அப்படியா? அவ்வளவு ஏன் ஒரு தடவை சீட்ல சேர சொல்லி போய் கேட்டல, அப்ப அந்த மாணிக்கமும் ராஜமும் சேர்ந்துட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பல. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இதுக்கு உதவி செய்யணும்? என் பணம் அவங்களுக்கு போய் சேரணும்னு என்ன தலையெழுத்தா? எங்க அப்பா என்னடானா என்ன புரிஞ்சுக்காம மாட்டி விடுறாரு. உங்க அப்பா என்னடானா 10,000 ரூபாய் போதுங்கிறாரு. ஏன் லீலா, அவங்களுக்காக எதுக்கு உங்க அப்பா எங்கிட்ட கையேந்தணும்? அவரோட வயசுக்கும் மரியாதைக்கும் இதெல்லாம் தேவையா? அந்த ராஜம் எத்தனை தடவை நம்ம எல்லாரும் முன்னாடி உங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி இருக்கு. அவங்க கிட்ட போய் உங்க அப்பா எதுக்கு நல்லவரா நடந்துக்கணும்? ஏன்னா அவர் இயல்பிலேயே நல்லவருங்க. அவரால இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது. இப்போ நீங்க பேசுனீங்களே, இந்த மாதிரி அவரால யோசிக்க கூட முடியாது. யார என்ன சொல்றது? அந்த மாணிக்கத்துக்குன்னு யோகம் இருக்கு. அவருக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யார் யார் பணமா யார் யார் மூலியமா அவருக்கு வந்து சேருது. அதான் அவரு முன்னேறாரு. எல்லாம் ஜாதக ராசி. இது பாருங்க, உங்களால பணம் கொடுக்க முடியலன்னா சொல்லிடுங்க. நான் எங்க அப்பா கிட்ட எப்படி பேசி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். செக் புக்ல கையெழுத்து போட்டு கூட நான் போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு வரேன். அந்த மாணிக்கத்தோட ஜாதகத்துல சுக்கிரன் கரெக்டான இடத்துல உட்கார்ந்து இருக்கான் போல இருக்கு. என்ன மாமா, யூனிட்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. என் தம்பி கோபிக்காக நான் ராப்பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த கார்மெண்ட்ஸ் இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. இந்த தொழிலை நான் முழுமையா கவனம் செலுத்தினேன்னு வச்சுங்க, இந்த கார்மெண்ட்ஸ் நான் இங்கே கொண்டு போய் நிறுத்திடுவேன். என்ன பண்ண சொல்றீங்க? சில வெளிச்சக்கெல்லாம் வந்து ஊடுருவி இடைஞ்சலா இருக்கு. அதெல்லாம் களை எடுத்து கரெக்ட் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நீங்க பேசுங்க. கிடைச்சிருச்சா? உள்ள போயிடலாம். பணம் கிடைச்சதா போஸ்? இந்தாங்க மாமா பணம். ரொம்ப சந்தோஷம்பா. நல்லவே மாமா. கோபி ஊருக்கு போயில செக்கை என் பேர்ல போட்டு கொடுத்தாப்ல. இல்லைன்னா இவ்வளவு பணத்தை எங்க போய் புரட்டுறது? இருந்தாலும் போஸ். என்ன மாமா? கோபி இல்லாத நேரத்துல எனக்கு வர வேண்டியதா போச்சு. கோபிய கேட்காம நீ இவ்வளவு பெரிய தொகை கொடுக்கற, வாங்க கூச்சமா இருக்குது. இதனால உனக்கு சிக்கல் வந்துடாத? அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்ல மாமா. நம்ம கோபி தானே, வரட்டும். ஏதோ இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு பாருங்க. அப்போ கிளம்பட்டுமா? குமார் தம்பிட்டு சொல்லிக்கணுமே? இல்ல மாமா, அவர் ஏதோ முக்கியமான வேலையில இருக்காரு. நான் சொல்லிக்கிறேன். அப்ப நான் வேணாம் வேணாம், நான் போய்க்கிறேன். நீ வேலையை போய். போஸ், ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன? வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கட்டிங் மாஸ்டர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு 5,000 அட்வான்ஸா தேவைப்படுதான். நீ கொடுத்தனா உடனே கொடுத்துருவேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்பதானே மாமாவுக்கு 10,000 பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அதை என் வாயிலேருந்தே வாங்கணும்ல. அதான் நீங்களே ஒரு ஆள் செட் பண்ணி 5,000 ரூபாய் பணம் வேணும்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது? உன் மாமனாருக்கு 10,000 பணத்தை கொடுத்துட்டியா? சரி, அதை விடு. கட்டிங் மாஸ்டர் மேட்டர் தற்செயலான விஷயம். ஆமா, நீ யாரை கேட்டு உன் மாமனாருக்கு 10,000 மொய் எழுதுற? இங்க பாருங்க, மொய்யின்னு அனாவசியமா பேசாதீங்க. பின்ன வேற என்னன்னு பேர் வைக்கிறது? நீ பாட்டு கம்பெனி படத்தை உன் மாமனுக்கு மச்சானுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தோட்டத்தை விளையாட கட்டிருக்கையா? உன் வயசுல எடுத்து கொடுத்துருக்க? சொலையா 10,000 எடுத்து கொடுத்துருக்க? அதான் அன்னைக்கு அவன்கிட்ட படிச்சு சொன்னேன்.
ஒட்டுணிகளை எல்லாம் சேர்க்காதன்னு கேட்டான் அந்த பையன். நீ கம்பெனி ரூல்ஸே தெரியாத பட்டி கேட்டான். அதான் கம்பெனி படத்தை எடுத்து இப்படி மிஸ்யூஸ் பண்ற. இங்க பாருங்க, எதுக்கு இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? எதுல அனாவசியம்? ஏண்டா நீ பண்ற கூத்தையெல்லாம் பாத்துட்டு என்ன சும்மா சொல்றியா? டேய், இது என் தம்பி பணம், இதுல எனக்கு பங்கு இருக்கு. நீ என்ன பெரிய அழகர் குளம் ஜெமீன் மாதிரி எடுத்து கொடுக்குற? யாரு கேட்டு பண்றதெல்லாம்? இங்க பாருங்க, இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? டேய், நீ யார் கொடுத்த தைரியத்துல எந்த உரிமையில எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லு. நானும் இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர், எனக்கு ஒரு உரிமை இருக்கு. ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ? என்கிட்டயே சட்டம் பேசுறியா? டேய், நான் யார் தெரியுமா? பல பெரிய பெரிய கம்பெனிகள் ரூல்ஸ் பிரேம் பண்ணி கொடுக்கணும் கெபாசிட்டி உள்ளவன். நீ என்கிட்ட சட்டம் பேசுற? வேற என்ன பேச சொல்றீங்க? பாரு, பழசெல்லாம் மறந்துடாத. கோபி மட்டும் இல்லன்னா நீ இன்னைக்கு செல்லா காசு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு பெரிய எல்லா லபுக் தாஸ் மாதிரி ஃபீல் பண்ற நீ. வரட்டும்டா, என் தம்பி கோபி வரட்டும். அதுக்கப்புறம் உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். கோபி வரட்டும், ஏதோ இருந்தாலும் அவரே முடிவு பண்ணட்டும். உங்க வேலையை போய் பாருங்க. டேய், என் வேலை எனக்கு பார்க்க தெரியும்டா. முதல்ல உன் வேலையை காப்பாத்திக்க போ. அது எனக்கு தெரியும். வாங்க. வாசல்னு பயமுறுத்தாத போ. வந்துரும் சார் லோடு உங்களுக்கு. ஆமா, எப்படி இன்னுக்குள்ள வந்துரும். நான் கூப்பிடுறேன் உங்களை. ஓகே, உட்காருங்க. பணம் ரெடி ஆச்சா? முதல்ல உட்காருங்க சந்தோஷ். பணம் தந்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன், வேலை இருக்கு. இல்லங்க, இன்னும் சிதம்பரம் மாமா வரல. இன்னும் வரலையா? அறிவு கேட்டா சந்தோஷ். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின். வாங்க. வாசல்னு பயமுறுத்தாத போ. வந்துரும் சார் லோடு உங்களுக்கு. ஆமா, எப்படி இன்னுக்குள்ள வந்துரும். நான் கூப்பிடுறேன் உங்களை. ஓகே, உட்காருங்க. பணம் ரெடி ஆச்சா? முதல்ல உட்காருங்க சந்தோஷ். பணம் தந்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன், வேலை இருக்கு. இல்லங்க, இன்னும் சிதம்பரம் மாமா வரல. இன்னும் வரலையா? அறிவு கேட்டா சந்தோஷ். என்ன விஷயம்? எதுக்கு இருக்கணும்? அவர் எப்படி வந்துருவார் கொஞ்ச நேரத்துல. எப்படி வருவார்? அவர் போய் 20,000 எங்க தேடுவாரு? சந்தோஷ், நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க. இவ்வளவு பணம் ஏற்பாடு பண்ணாரு, ஒரு 20,000 ஏற்பாடு பண்ண முடியாதா? ஓ, இவ்வளவு பணமா அவர்தான் ஏற்பாடு பண்ணி தந்தாரா? உங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசினாங்க. நல்லா இருங்க, பொண்ணையும் கட்டி கொடுத்து புள்ளையும் பிறந்துருச்சு, இன்னும் வரதட்சணை கொடுத்துட்டு இருக்காரு. பாவம் அப்பாவி மனுஷன் வந்து மாட்டினார் பாருங்க. உங்க அப்படி இல்ல சந்தோஷம். இயற்கையில இந்த தம்பி 20,000 முதல்ல உட்கார உட்கார. தம்பி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. இந்தாங்க உங்க மீதி பணம். இப்ப சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷமான்னு கேக்குற? இதுல சந்தோஷப்படுறதுக்கு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது என்னோட பணம், உன்கிட்ட கொடுத்துருந்தேன், நீ இப்ப என்கிட்ட திருப்பி தர்ற. இதுல யாருக்காவது நன்றி சொல்லணும்னா இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லாம கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க உங்க சம்பந்தி, அவருக்கு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். வேணாம் தம்பி, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஐயா, இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா இவங்க இந்த பணத்தை கொடுக்கறப்ப என்ன பார்த்து என்ன கேக்குறாங்க தெரியுமா? சந்தோஷமானு கேக்குறாங்க. இது யாரு கொடுத்த பணம்? நீங்க கொடுத்த பணம். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வருது. விடுங்க தம்பி. இதோ பார், வாடகைக்கு வீடு பிடிச்சிருக்கேன், பால் காய்ச்சணும், ரெடியா இருக்கு. ஐயா நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க சம்பந்தி கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. வரேன். எத்தனையோ பேர்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சிட்டு இருக்கோம். எத்தனையோ தூரம் முன்ன பின்ன ஆயிருக்கு. ஆனா சொந்தத்துல குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டா இவ்வளவு அசிங்கமாயிடும் இப்பதான் தெரியுது. ஏங்க, நடந்தது நடந்து போச்சு, பணமும் கொடுத்தாச்சு. இனிமே அவரை பத்தி பேசிட்டு இருந்தா தேவையில்லாத கசப்பு தான் உருவாகும். அப்படி இல்ல, நீ மனசுல வருத்தங்கிறது இருக்கத்தானே செய்யும். மச்சனங்கிட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு போறாரு? இவ்வளவு கராரா பேசுறாரு. இல்ல, நான் கூட ஏதோ அப்படி இப்படி பேச்சு இருந்தாலும் மனுஷன் நல்ல மனுஷன் தான், ரொம்ப தப்பானவர் இல்லன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு மோசமா நடந்துக்குவாரு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ செல்வம், என்னதான் இருந்தாலும் சந்தோஷ் நிர்மலாவோட புருஷன். அதான்டா இப்ப வருத்தமே. நிர்மலா புருஷனா இருந்துகிட்டு ஏதோ மூணாம் மனுஷன் மாதிரி கேவலப்படுத்திட்டு போறாரு. சரி, நீ மத்தது எல்லாத்தையும் விடுங்க.
இவ்வளவு தூரம் பேசிட்டு போனாரே, கடைசியில போகும்போது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாளைக்கு நான் பால் காய்ச்சறேன் நீங்க எல்லாம் வாங்க சொன்னாரா? யார்கிட்டயும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், பொதுவா செவுத்த பார்த்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது கூட இல்லையே. அதானே, அது என்ன பொண்டாட்டிட்ட மட்டும் வான்னு சொல்லிட்டு போறாரு? நான் பெத்து வளர்க்காமல அவருக்கு இவ பொண்டாட்டி ஆயிட்டா? நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி அம்மா, உங்க கோபத்துல நியாயம் இருக்குது. ஆனா நிர்மலா நம்ம வீட்டு பொண்ணு இல்லைங்களா? என்ன பண்றது? பொண்ணுல பத்து போடுறான். அதுக்கப்புறம் அவங்களை கட்டி கொடுத்துட்டா இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் சகிச்சுட்டு தானே போக வேண்டியிருக்குது. பெத்த பாசத்துல நம்ம ரோசத்தை காட்டி விட்டா போற இடத்துல அவதிப்பட போறது நம்ம பொண்ணுங்க தானே. நான் கிளம்பிட்டுங்களா? என்ன சம்பந்தி, நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க, இருந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போங்களேன். இல்லைங்க, பரவாயில்ல. இல்ல சம்பந்தி, நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, கொஞ்சமாவது சாப்பிடாம போனா எப்படி? அது இல்லைங்க, லீலா வேற எங்க காத்துட்டு இருக்கேன், அங்க பவானி பொண்ணு வேற. என்னது, பவானி லீலா வீட்டுல இருக்காளா? இங்க வந்திருக்காளா? ஆமாங்க. ஏன் சம்பந்தி இங்க கூட்டிட்டு வரல? தோணல. ஏமா சரோ, நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஏன் பவானி இங்க வரக்கூடாதா? சம்பந்தி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்ப எனக்கு புரியுது. ஏதோ என் மனசுல பட்டுச்சு, அன்னைக்கு வந்து கேட்டேன். ஆனா அதே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு விரோதமா எடுத்துக்கலாமா? விரோதம் எல்லாம் பாக்கலீங்க. அப்படின்னா நீங்க பவானிய கூட்டிட்டு வரீங்க, நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வராட்டி நான் அப்படிதான் எடுத்துக்குவேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி, கூட்டு வர. சரி, பவானிய மத்தியான சாப்பாட்டுக்கு இங்க கூட்டிட்டு வந்துடுறீங்க. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். மாமா, நான் வேணா கூட வரட்டுமா? வேணாங்க, நான் போய்க்கிறேன், நீங்க கஷ்டப்பட வரேன். சரோ, அப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. என்னங்க தனியா உட்கார்ந்து இருக்கிற? சும்மாதான். இந்தா, குழந்தைக்கு பிஸ்கெட் பழம். எங்க விஜி எங்க? உள்ள இருக்கப்பா. இங்கயா? விஜி என்ன பண்ற உள்ள? அப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? பவானி எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கேன். வாங்கப்பா. விடு விடு, நான் போட்டுக்கிறேன், நீ இதெல்லாம் தூக்கப்படாத. உட்காருங்க. இருங்கப்பா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இரு இப்பதானே வந்துருக்கேன், மெதுவா சாப்பிட்டுக்கலாம், என்ன அவசரம்? பரவாயில்லப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. என்ன நீ எப்படி இருக்கிற? ஏன் அழுத்துக்கிற? என்னத்தப்பா சொல்றீங்க? கூழ் குடிச்சாலும் நம்ம இடத்துல உட்கார்ந்து குடிச்சாதான்ப்பா நிம்மதி. அடுத்தவங்க வீட்டுல உட்கார்ந்து தங்க கிண்ணத்துல பால் சோறு சாப்பிட்டாலும் அதுல நிம்மதி கிடையாதுப்பா. என்னம்மா புரியாம பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பின்ன என்ன மாதிரிப்பா பேச சொல்றீங்க? இந்த வீட்ல எல்லாருக்குமே மாமானா தொக்கா இருக்கு. நான் அவருக்கு பொண்டாட்டி தானே, எனக்கு மட்டும் இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கும்? இப்ப இந்த வீட்ல உன்னை யார் என்ன சொல்லிவிட்டாங்க? இல்ல மதிக்காம நடந்துக்கிட்டாங்க? சொன்ன வைக்க கெடுப்பா. இந்த வீட்ல ஆம்பளைல இருந்து நம்ம விஜி வரைக்கும் யாருமே நம்மள மதிக்கிறது இல்லப்பா. விஜி மதிக்கலையா? பைத்தியக்காரி. இப்படிதான் நான் என்ன சொன்னாலும் நான் கிறுக்கச்சி லூசுன்னு பட்டம் கட்டிடுறீங்க. அப்பா நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் அதான் உண்மை. விஜி ரொம்ப மாறி போயிட்டா. இந்த வீட்ல அவ முதலாளி அம்மா, நான் அந்த முதலாளி கிட்ட வேலை பாக்குறவரோட சம்சாரம். கோபியோட கூட பிறந்தவங்க மாமா மச்சான் அம்பிட்டு பேருக்கும் மாமா கண்டால எரியுது. உடம்பு தேறி வந்துட்டு இருக்கிற மனுஷனை கம்பெனில இந்த குமார் பாடா படுத்துறாரு. வீட்டுக்கு வந்தா இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீ நான் குறை சொல்றாங்க, நடந்தா வம்புக்கு ஏதாவது இழுத்து விடுறாங்க. என்னப்பா பொழப்பு இது? ஒண்ணு ஒரு மனுஷனோட குணத்துக்கு மரியாதை கொடுக்கணும், இல்ல அவர் பாக்குற வேலைக்காச்சும் மரியாதை கொடுக்கணும். ஆனா இந்த வீட்ல மாமாவுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுப்பா. எப்படா அவர் மாட்டுவாரு, எப்படி அவரை கவுக்கலான்னு ஆளாளுக்கு அலையறாங்க. என்னப்பா எதுவும் பேசாம பாக்குறீங்க? நீ பேசாம ஊர் கிளம்பு. ஊருக்கா?
எதுக்கு? ஆமா, எனக்கு என்னமோ மொத்தமா நஷ்டமாயிருமோன்னு பயமா இருக்குது. நீ என்னோட கிளம்பு. என்ன பண்ணீங்க? நீங்க சொல்றத பார்த்தா நான் இங்க வந்ததுதான் பிரச்சனையா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இதான் பேசுற பத்தியா? இதான் இதே வீட்டுல போஸ் இத்தனை இருந்தான்ல, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. நிச்சயமா தெரியும். ஆனா பொறுத்துக்கிட்டு இருந்துக்கணும். ஆனா இனிமே அவனால பொறுத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏப்பா? மனுஷனுக்கு ஒரு இயல்பு இருக்கிறதா நான் நம்புறேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு தவிப்பான், தனியா இருந்தான்னா தாங்கிக்கிட்டு சமாளிப்பான். ஆனா வேறொரு ஆள் பக்கத்திலே இருந்து ஐயோ நீ பாவம்பா எத்தனை கஷ்டப்படுறேன்னு சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா போதும். அது வரைக்கும் போராடி தாக்கு பிடிச்ச மனசு என்ன நினைக்க தெரியுமா? அடடா நம்ம நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சா, நொந்து போயிரு. நீ கிளம்பு. போஸ் இங்க இருப்பான். எல்லா பிரச்சனையும் அவன் சமாளிச்சுக்குவான். இத்தனை சமாளிக்கலையா? விஜி பாத்துக்கோ அவன். பெத்த அப்பா வச்ச நொந்து போன மனசுக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு உங்ககிட்ட சொன்னா உங்க பகுக்கு நீங்க என்ன பேசுறீங்க? அந்த விஜி பாத்துக்குவாடா? அவ பாத்துக்கிற லட்சணம் எனக்கு தெரியாது. நான் இங்க இருக்கும் போதே அவர் டயத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, நேரத்துக்கு தூங்குறதும் கிடையாது. நான் அங்க வந்துட்டு அவ்வளவுதான். ஒண்ணு சொல்றப்பா, அவர் காசு பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது பட்சம். அந்த மனுஷன் நல்லபடியா கை கால் சுகத்தோட இருந்தாகணும். எனக்கும் என் பிள்ளைக்கும் அவரை விட்டா நாதி இல்லப்பா. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் போய் தெருவுல தான் நிக்கணும்பா. நீ உன் காரியத்தை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் காதுல போட்டுக்க. சம்பந்தி வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க எங்க இருந்தீங்க? நான் அப்படியே சும்மா காலார நடந்து போயிட்டு வந்தேன். அப்பா அவர் இந்தாங்கப்பா. குடுமா? எனக்கு வேண்டாமா? அப்பா கொடு சாப்பிடு. இந்தாங்கப்பா. தனம் சொல்லு விஜி. ஆமா, உன் புருஷன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன கோமாளி நினைச்சானே? நான் என்ன வெட்டியா இருக்கிறேன், அவன் என்ன வெட்டி முறிக்கிறான். என் தகுதிக்கு அவன் முன்னாடி வந்து நிக்க முடியுமா? எவ்வளவு திமிரா பேசுறான். டேய் குமார், ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு கோவமே வராதே. நீயே கோவப்படுறன்னா கண்டிப்பா அது விபரீதமான விஷயமா தான் இருக்கும். போஸ் என்ன பண்ணா? உன்னை செருப்பாளி பண்ண சொன்னானா? இல்ல கத்தி எடுத்து குத்துறன்னு மிரட்டினானா? இல்ல பள்ள தட்டி கையில குடுத்துறன்னு சொன்னானா? முடியாது. டேய், நீ பொண்டாட்டிக்கு எடுபடி வேலை செய்யறவன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குடா, அதை விட்டு விட கூடாதுல்ல. உன்னை செருப்பால் அடிச்ச போஸ நாம சும்மா விடக்கூடாதுடா. டேய், அவன் உன்னையே இது வரைக்கும் செருப்பால் அடிக்கல, என்ன அடிச்சவன? வாயை மூடி சும்மா பண்ணாட. என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா அவன்? நானும் இதுல ஒரு பார்ட்னர், உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு கண்ணா வேணா பேசுறான் அவன். மாமா இப்ப எதுக்காக கத்துறீங்க? பின்ன என் தம்பியோட கார்மெண்ட்ஸ்ல எனக்கு மரியாதை இல்லை. இந்த போஸ் பண்ற கூத்துக்கு நாட்டாமைக்கும் அளவே இல்லாம போச்சு. ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு அவன் பேசுறதும் அரடிக்கிறதும் என்ன பெரிய வயசுல பேர நினைப்பா அவனுக்கு. கை நாட்டி பையன். சரி, இவ்வளவு பேசுறான் அந்த தற்கொலை பையன். இவன் இருந்த இருப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வேலையை கிடைக்காம தொழில் இல்லாம தரையை தேய்ச்சிட்டு இருந்த பையன் ஏன் தம்பியால வாழ்ந்துட்டு என்னையும் எடுத்துரிஞ்சு பேசுறான். தம்பி, ஆபீஸ் விஷயத்தை ஆபீஸ்ல விட்டுட்டு வராம ஏன் வீட்டுல வந்து பொம்பளை கிட்ட பேசுறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லு? என்னமா பேசுறீங்க? இதுல ஆபீஸ் என்ன, வீடு என்ன, தனியா என்ன இருக்கு? அதான் என் தம்பி மொத்தமா உங்க குடும்ப ஆட்சின்னு பண்ணிட்டு போயிட்டானே. அறிவு கட்டவன என்னடா பேசுற? யாருக்கிட்ட என்ன பேசுறன்னு விவசாயம் வேண்டாம். முட்டை சம்பந்தி, இந்த மடையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அப்பா என்ன நீங்க சும்மா பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் தெரியாம உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை வெக்கமால போ வெளியே. விஜி, பாத்தியா பாத்தியா, பெரியர் அவர் மகனை தாத்துட்டாரு. உனக்கு அனுகூலமா தான் பேசுற. ஆமா, நீங்க தான் அவரை மெச்சிக்கணும். அவரும் தான் என்ன திட்டுறாரு. ஏய், இத பாரு, என்ன பார்த்து சொல்லு. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. அவர் உன்னை திட்டினாரா, அறிவுரை சொன்னாரா? வேணாம் தானே? இது நல்லா இல்ல. போஸ் மேல பாசத்தை கொட்டதான் நினைச்சுக்கிட்டு அவன் பொழப்ப நீயே கெடுத்துறாத. அவன் பாவம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தட்டு தடுமாறி இப்பதான் வாழ்க்கையில் நிதானத்துக்கு வந்திருக்கிறான். நீயே அவனுக்கு எதிரியாயிராத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வரேன். என்ன மாமா? நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி உனக்கு தெரியும், தனத்துக்கு தெரியாது.
நீ தான் எதமா பதமா எடுத்து சொல்லணுமா? நான் வர சம்பந்தி. என்ன சம்பந்தி அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? ஊர்ல நிறைய வேலை இருக்குது. இங்க நடந்ததை பத்தி நீங்க ஒன்னும் இல்லைங்க, எனக்கு எல்லாமே புரியுது. நான் வரேம்மா, உடம்ப பாத்துக்க. வாங்கப்பா. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? வேணா நிர்மலா, உனக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்ல அண்ணி, சிரமம் இல்லாத வேலையா கொடுங்க. சரி, உனக்கு ஒரு சிரமம் இல்லாத வேலையா கொடுக்கறேன். குக்கர்ல அரிசி வச்சிருக்கேன், 2 விசில் வந்த உடனே இறக்கி வச்சிரு. இது ஒரு பெரிய வேலையா? ஆமா, ஒரு விசில் கூட அதிகமாயிடுச்சுன்னா சாதம் குழஞ்சு போயிடும். அப்புறம் உங்க அண்ணன் என்னதான் திட்டுவாரு. நான் வெளியில துணி துவைச்சிட்டு இருக்கேன். என்ன? நிர்மலா, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, குக்கர்ல விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன், உங்க அண்ணி படிச்ச பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாமா? இல்ல, அண்ணி ஒரு வேலையா வெளியில போயிருக்காங்க. நான் தான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி, ஒரு சின்ன சந்தேகம், அது உன்னதான் கேட்கணும். நாம பணம் கேட்ட உடனே அவ்வளவு பணத்தை தந்தாரு, அந்த தரகரால எப்படி முடிஞ்சது? தெரியலையேம்மா. இத்தனை நாளும் அந்த ஆள் கையில பணம் இல்லாத மாதிரி நம்ம கிட்ட படம் காமிச்சுக்காரு. ஏண்டி, ஆனானப்பட்ட மாணிக்கத்தாலி செல்வத்தாலுமே இந்த பணத்தை புரட்ட முடியல. 1.5 நாக்கு தரகர் வேலை பாக்குறவரு எப்படி இவரால இவ்வளவு பணத்தை புரட்ட முடிஞ்சது? அந்த தரகரு சாதாரண ஆள் இல்லடி. 4 பொண்ணுங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் நாம கேட்ட பணத்தை கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா அந்த ஆள் கிட்ட ரொக்க பணம் இருந்திருக்குடி. ஆனா பாடுறதெல்லாம் பாரு, பஞ்ச பாட்டு. என்னவோ பெருசா கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிறாரு. அந்த ஆளு ரொம்ப செழுமையாவே இருந்திருக்காரு. சரியான ஆளாத்தான் இருந்திருப்பாரு போல. இத்தனை நாளும் அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு மூச்சாவது விட்டுருப்பாரு அந்த ஆளு. சரியான அமுக்குனிடி அந்த தரகரு. சரி சரி, நீ வேலை பாரு. நான் வெளியே போயிட்டு வரேன். எங்க, நான் நாளைக்கு அழகர் குலத்துக்கு போறேன். அத்தை என்ன அப்பா கிட்ட பணம் கேட்க சொன்னாங்க. என்னது? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறதா? அப்பா கிட்ட எல்லாம் பணம் எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? சரோ, பாவம் சரோ மாமா. அவர்கிட்ட இவ்வளவு பெரிய தொகையை போய் கேட்கறது அவரை கேலி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரோ, இத பார், நான் சொந்தமா காய்கறி கடை வச்சிருக்கேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். தினம் 1000கணக்கில் வரவு செலவு நடக்குது. ஆனா சமயத்துல என்னாலேயே இவ்வளவு பெரிய தொகையை புரட்டுறதுக்கு கஷ்டமாயிடுது. பாவம் மாமா இடத்த முடிச்சு கொடுத்து அதுல வர்ற பணத்துல மிச்சப்படுத்தி உங்களெல்லாம் கட்டி கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட இவ்வளவு பெரிய தொகை எப்படி வரும்? அது மட்டும் இல்ல, பாவம் அவருக்கு யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் அத்தைக்கு தெரியாதது இல்லையே. இருந்தாலும் அப்பா கிட்ட பணம் கேட்க சொல்றாங்களே. அம்மா ஒண்ணு அறியாமையில பேசிருக்கணும், இல்ல வீம்புக்கு பேசிருக்கணும். எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட போய் பணத்தை கேட்கறதெல்லாம் தப்பு. இத பார், ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை நம்ம போய் கேட்டு மாமாவால புரட்ட முடியலன்னு வச்சுக்கேன், ஐயோ நம்மளால முடியலையேங்கிற வருத்தம் தான் அவருக்கு வரும். எதுக்கு இது தேவையில்லாம? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அப்பா கிட்ட பணம் கேட்டுதான் ஆகணும். ஏன்? ஏன்னா இது
அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பரீட்சை மாதிரி. பரீட்சையா? ஆமாங்க. அப்பாவுக்கு இந்த குடும்பத்து மேலயும் உங்க மேலயும் பிரியம் இருக்கா இல்லையான்னு இதுல தெரிஞ்சிருமா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அம்மா ஏதோ சொல்றாங்க. நீ என்ன பண்ற, நேரம் அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடு. அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. நான் அப்பா கிட்ட பணம் கேட்க தான் போறேன். என்ன நீ அம்மாக்கு மேல பேசிட்டு இருக்க? இது பாருங்க, நான் யார்கிட்ட பணத்தை கேக்குறேன்? அப்பா கிட்ட தானே. யாருக்காக கேக்குறேன்? உங்களுக்காக தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? மாமா கிட்ட பணத்தை கேட்கறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அவர்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டும் போய் கேட்கறது தான் தப்பு. அப்படி இல்லைங்க. நாளைக்கு அப்பாவுக்கே பணம் தேவைப்பட்டா இதே உரிமையில தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அது மட்டும் இல்ல, அத்தைக்காகவும் நிர்மலாக்காகவும் நான் அப்பா கிட்ட பணம் கேட்கத்தான் போறேன். நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச கேட்க போறதில்ல. முடிஞ்சா நீங்களும் வந்தீங்கன்னா நாம சேர்ந்தே போய் அப்பா கிட்ட பணத்தை கேட்கலாம். எது நீ போறதே தப்புங்கற, இதுல என்னையும் கூப்பிடுறியா நீ? நீங்க வரலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதைய பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பா கிட்ட பணம் கேட்கத்தான் போறேன். நீங்க வரலனாலும் நான் தனியா தான் போறேன். நாளைக்கு நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரோ, நீங்க ஒன்னும் பேசாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா சாப்பிடுவா. வேணா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னக்கா நீ உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், வா வந்து சாப்பிடு. இந்த மனுஷன் இன்னும் காணும் விஜி. சொல்றது கேளுக்கா, மாமா வந்துருவாரு. நீ எதுக்காக இப்படி வயித்த காய போட்டுட்டு இருக்க, வா வந்து சாப்பிடு. எங்கேயாவது இந்த கூத்த பாத்துருக்கோமா? தினம் தினமா ஒரு மனுஷன் லேட்டா வருது, இங்க ஒருத்தி காத்துட்டு இருப்பேன்னு தெரிய வேண்டாம்? அக்கா நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? மாமா என்ன ஒன்னையே நினைச்சிட்டு இருக்க முடியும்? அங்க 1008 வேலை இருக்கும். ஆமா, 1000 வேலை இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக பொண்டாட்டி புள்ள சாப்பாடு உடம்பு எந்த நினைப்பு இல்லாம அலைஞ்சி என்னத்தை சாதிக்க போறோம்? ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எதுக்கு? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் இந்த வயிற்று பசிக்கு தானே எல்லா பாடும். அத காய போட்டுட்டு என்ன பொழப்பு? ஏங்கா ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மாமா வந்துருவாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு பாடுபட்டு உடம்புக்கு மறுபடியும் முடியாம போயிட்டா என்ன பிரயோஜனம்? அப்படி என்ன வேலை? நான் ஆசமா போன வேலை. சரி சரி, நீ இப்ப சாப்பிட வரியா இல்லையா? மாமா வராம சாப்பிட எனக்கு மனசே இல்ல. அப்படி என்னதான் பண்றாரோ 11 மணி வரைக்கும். இந்த பரமா தானே சும்மா எதுக்கு வேலை வேலைன்னு புலம்பிட்டு இருக்க? நானும் அங்கதான் வேலை செய்யறேன். 8 மணிக்கே கார்மெண்ட்ஸ் மூடிடுறாங்க. உன் வீட்டுக்காரன் எங்க ஜாலியா சுத்திட்டு வரானோ, நீ எதுக்கு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? பாத்துக்கமா, நல்லா பாத்துக்க. என்னமோ ஓடி ஓடி உடச்சி தள்ளாரு. சாப்பிட கூட மறந்து வேலை செய்யறான்னு சொன்னியே, பாரு எப்படி வரான்னு. நல்லா தெம்பாதானே நடந்து வராரு. என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல போஸ். மிஸ்ஸஸ் தனலட்சுமி போஸ் இருக்காங்களே, அவங்க உங்க கடின உழைப்பை நினைச்சு டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி உழைக்கூடாது. நீங்க உழைக்கிற உழைப்புல உங்க மிஸ்ஸஸுக்கு பிபி இருந்தா பாருங்களேன். ஏண்டி நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டே? இப்ப என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? ராத்திரி 11 மணி வரைக்கும் வரலைன்னா நான் கவலைப்பட மாட்டேனா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? ஏண்டி முட்டாள்தனமா நடந்துக்கிற? டெய்லி ஒரு பிரச்சனை தூர எதுக்காக திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சம் சொல்றியா? ஒரு தொந்தரவு தாங்காம தானே டெய்லி லேட்டா வரேன். மாமா எதுக்காக இப்ப அக்காவை திட்டுறீங்க? திட்டாம வேற என்ன பண்ண சொல்றேன்? அக்கா வந்து சாப்பிடுவா. நான் வர போடி. எதுக்கு அவனுக்கு இவ்ளோ கோவம்? வந்து சாப்பிடு. நான் தான் வரலங்கறல. படுற பாடெல்லாம் வயித்துக்குன்னு நீ தானே சொன்ன. ஆமா சொன்னேன், சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. போய் உன் வேலையை பாரு. விஜய் எதுக்கு அவளை போய் தொங்கிக்கிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, சோறு போடு. மூஞ்சி முகரே. ஏன் தானா விஜய் மேல கோவப்பட்டு சாப்பிடலையா, இல்ல விஜய் செய்யற சமையல் நல்லா இல்லன்னு சாப்பிடலையா? வேற ஒண்ணு இல்ல. சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன், மிளகு ரசம் வச்சிருக்கேன். சாதத்தை பிழிஞ்சு எடுத்து கொஞ்சம் ரசம் ஊத்தி பசங்க தரேன், சாப்பிடுறியா? ஏங்க நாங்க எங்க பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன வேலை? எங்க அர்த்தராத்திரில கூட எங்களை நிம்மதியா விட மாட்டீங்களா? அதேதான் நானும் கேக்குறேன். பாவம் பகல்லாம் கஷ்டப்பட்டு ராய்சலம் தூக்கிட்டு இருக்கால, அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண எங்களுக்கு கோவம் வரல. எதுக்கு மறைக்கிறேன்?
இந்த சாப்பாடு சாப்பிட்ற என்ன ஏதாவது இருக்கா? பசிச்சா நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போங்க. சரி, நான் போய் வாசல்ல படுத்துக்கிறேன். எப்ப பசிக்குதோ போய் சாப்பிடு. ஐயா, ஆளுகளை பாரு. அக்கா வாக்கா உள்ள வந்து படு. நான் வரலடி. வான்னு சொல்றேன்ல. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. ஏன் வரல? எனக்கு கட்டில படுத்து பழக்கம் கிடையாது, தரையில தான் படுப்பேன். சரி, நீ கட்டில படுக்க வேண்டாம், அங்க வந்து தரையிலே படு. உள்ள வெக்கையா இருக்கும், நான் இங்க காத்தோட்டமா படுத்துக்கிறேன். நீ அங்க கட்டில காலை நீட்டிக்கிட்டு நல்ல சௌரியமா படுத்துக்க. சரி, நான் குழந்தைய தூக்கிட்டு போய் படுத்துக்கிறேன். வேணாம், நடுராத்திரி திடீர்னு எந்திரிச்சு அழுவா, வம்பாயிடும். ஆமா, அப்ப நீ என்னோட வந்து படுக்க மாட்டேன். வேணாம் விஜி, இங்கே சௌரியமா இருக்கு. குழந்தைய கூட அனுப்ப மாட்டேன்ல? அவ என்னை விட வரமாட்டான்னு சொல்றல. சரி, நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, அதான் விஷயமா? அதான் என்ன திரும்ப திரும்ப கேக்குறியா நீ? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அவங்க உங்ககிட்ட சொன்னாதான் நீங்க என்ன கூப்பிடுவீங்களோ? என்ன உளர்ற? நான் எப்ப பேசுறத நீ கரெக்ட்னு சொல்ல போற? இங்க எல்லாருக்கும் நானே இளக்காரம் தானே. ஐயோ, எப்ப பாரு உனக்கு சண்டை போடுறதே பெரிய வேலையா போச்சு. நான் போய் படுக்கிறேன். போ. கூட பிறந்தது இதுக்கா உள்ள கூப்பிடணும் தெரியல. ஆம்பளை அவர் சொல்லி வேற வழி இல்லாம வாய் அளவுல கூப்பிடுறா. எல்லாம் நேர காலம்தான். என்ன சரோ, கிளம்பிட்டியா? ஆமாங்க. நான் சொன்னதை பத்தி அம்மா கிட்ட பேசுனியா? அது அவசியம் நினைக்கலங்க. ஏன் சரோ? நான் அப்பா கிட்ட பணம் கேட்க தான் போறேன். அப்புறம் எதுக்கு நீங்க பேசினதையெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி தேவையில்லாம விவாதம் பண்ணணும்? சரோ, நீ அங்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அம்மா, அவர்கிட்ட பணம் இருக்காது. சரோ அங்க போய் நிக்கிறது வேஸ்ட். இருக்காது, நீ கண்டியா? அம்மா, அங்க போய் பார்த்தா தான் தெரியணுமா? அவர் நிலைமை நமக்கு தெரியாதா? பாவம், மாமா கிட்ட ஏதுமா பணம்? அந்த மனுஷன் கிட்ட பணம் இருக்குமா இருக்காதா நீ ஏன்டா கவலைப்படுற? சம்மதிக்காரங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, நாம அதுக்கு உதவி பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா எங்கேயாவது புரட்டியாவது கொடுப்பாரு. உனக்கு என்னடா அத பத்தி? சரோ, நீ கிளம்பு. கிளம்புற அத்தை. அம்மா, சரோ அங்க போய் கேட்டு அவர் கொடுக்க முடியாட்டி தர்ம சங்கடம் ஆயிடுமா? இருந்துட்டு போட்டுமே. இத பாரு, தர்ம சங்கடம் வரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா ஓ மாமனாரு தலையை அடகு வச்சாது தரட்டுமே. இத பாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு நியாயம் தான். என் மக வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். அதனால எல்லா விதத்திலையும் நம்ம முயற்சி பண்ணிதாண்டா ஆகணும். பணம் கேட்டா சம்மந்தி சங்கடப்படுவாரே நினைச்சோம்னா சங்கடப்பட்டுட்டு போட்டுமே. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாம இருக்க முடியுமா? சரோ, நீ கிளம்புமா. கிளம்புறேன். சரோ, நீ அங்க போறதும் பணம் கேக்குறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய், என்னடா உன்னோட பெரிய வம்பா போச்சு? அவ போறதே பெருசு, நீ அதையும் தடுத்து நிறுத்திடுவ போல இருக்கு. இத பாரு சரோ, உங்க அப்பா கிட்ட நிலைமைய தெளிவா எடுத்து சொல்லி பணத்தை கேளு. என்ன? உன்னதாம மலை போல நம்பி இருக்கோம். நல்ல செய்தியோட வா. முயற்சி பண்றத. என்னது முயற்சி பண்றியா? உன்னை மட்டும் மனசுல வச்சுக்கோ. இந்த உதவி மட்டும் உங்க அப்பா செய்யலன்னா அவர் சொல்லுவாரு, மாப்பிள்ள மேல பாசம் வச்சிருக்கேன், பந்தம் வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும். வரேங்க. இரு சரோ, நான் வந்து பஸ் ஏத்தி விடுறேன். ஹலோ விஜி, நானாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜி. அங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்களா? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன ஒரே சப்பாத்தி தான். சரி, போர் அடிச்சு போய் சாப்பாடு வேணும் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, என்னை கூட்டு வந்தார்ல, அவர் வீட்டுல வந்து சமைச்சு கொடுத்து விட்டுருவாங்க. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. மருந்து மாத்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவும் நல்லா இருக்காரு. போசனுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? போஸ் மாமா நல்லா இருக்காருங்க. இதெல்லாம் எப்படி இருக்காங்க? தனு அண்ணி, பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன விஜி, எல்லாத்துக்கும் ரத்தன சுருக்கமா பதில் சொல்லிட்டு இருக்க?
சரி அதை விடு, கார்மெண்ட்ஸ் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா நடந்துட்டு இருக்குன்னு போஸ் மாமா சொன்னாருங்க. வெரி குட் விஜய். அப்புறம் விஜய் போன கூட நான் கோபிட்ட எதுக்கு பேசுறேன். அப்ப ரிசீவரை புடுங்க? குடுறீனா? என்னக்கா நீ? கோபி, நான் தனனி பேசுறேன். எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. இருக்கும் கோபி. கோபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க. ஊர்ல இருந்து அவரை இங்க கூட்டிட்டு வரும்போது நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? வேலையே செய்ய வேண்டாம், சேர்ல உட்கார்ந்து மேற்பார்வை பார்த்தா போதும் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா, இப்ப என்னாச்சு? இப்ப என்னடான்னா அவர் டயத்துக்கு சாப்பிட முடியறது இல்ல, சீக்கிரம் வந்து தூங்குறது இல்ல, ஒவ்வொன்னுக்கும் அவர் தான் அலைய வேண்டியதா இருக்கு. எல்லாரும் எல்லா வேலையும் அவரையே பார்க்க சொல்றாங்க. இத பாருங்க கோபி, இப்படியே போனா அவருக்கு மறுபடியும் மேலுக்கு ஏதாவது வந்து பழையபடி படுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க வார்த்தையை நம்பி தானே அவர் இங்க வர சொன்னேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணி, அங்க ஏதோ குழப்பம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, எல்லாத்தையும் நான் ஈஸியா சரி பண்ணிடுவேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஒரு நிமிஷம் விஜய் கிட்ட போன கொடுங்களேன். சரி. ஹலோ, சொல்லுங்க. என்ன விஜய், ஏன் தனனி இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுறாங்க? என்னாச்சு? என்ன நம்ம வீட்டாளுங்க அவங்க வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது பாருங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல. தனாக்கா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, பொதுவா சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி பேசுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவாங்க. இங்க பார், அப்படிலாம் சொல்லாத. நம்ம எல்லாரையும் விட போசனை உடம்பு மேல அதிக அக்கறை வச்சிருக்கிறது தனானி தான். அவருக்கு ஒண்ணுனா இவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? அவங்க வருத்தப்படுறது கரெக்டா தான் இருக்கும். போசனை ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணும்? இங்க பார், நீ போசன்ட்ட என்ன சொல்ற? ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு சொல்ற. அது மட்டும் இல்ல விஜய், போசனை உடம்புக்கு மேற்கண்ட ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்க, அது எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. உடம்பு செலவர் நம்ம தானே கூட்டு வந்தோம். ஐயோ, அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க அங்க நிம்மதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு விஜய், மஞ்சள் காமலங்கிறது சாதாரண வியாதி இல்ல, பெரிய வியாதி. அது மறுபடியும் ரீ அட்டாக் ஆனிச்சுன்னு வச்சுக்க, உடம்புக்கு பெரிய சிக்கலாயிடும் விஜய். போஸ் மாமா நல்லதாங்க இருக்காரு, நீங்க இத பத்தி கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. சரி, நீங்க எப்ப இங்க வரீங்க? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு விஜய், அதெல்லாம் முடிச்சோன்னு உடனே கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு என்னமோ அங்க எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு தான் பயமா இருக்கு. நான் இங்க பாத்துக்கிறேன் விஜய், நீ அங்க பாத்துக்க. எல்லாரும் கேட்டதா சொல்லு, நான் அப்புறமா போன் பண்றேன். பாய். ஏய் நில்லுடி. ஏண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு பேசுற? என்னக்கா? என்னக்காவா? ஏடி, நான் சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறேனா? என் பிள்ளை உடம்ப பத்தி நான் கவலைப்படுறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா இருக்கா? அக்கா, நான் சொல்ல வந்து சொல்லுவேடி, சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஏடி, உன் கூட பிறந்தவன் நான் சொன்ன பேச்சுக்கு நீ மதிப்பு தராம தானோ அப்படிதான் பேசுவானா? இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்க எப்படி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க? அக்கா, நான் சொல்ல வந்ததையே நீ புரிஞ்சுக்கல. அங்க இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு அப்படி சொன்னேன். ஆமாண்டி, ஆமா. உன் புருஷனுக்கு நாம வாய் வார்த்தையே எதையும் சொல்லி டென்ஷன் தரக்கூடாது. ஆனா என் புருஷன் அவ்வளவு தூரம் முடியாம கடந்து செத்து பொழைச்சு வந்திருக்காரு. அவர் எப்படி வேணா டென்ஷன் ஆகலாம், வேலை பார்க்கலாம். அப்படி எந்த விதத்துல என் புருஷன் குறைஞ்சு போயிட்டாரு? பேசுற பாரு பேச்சு. இருடி, வெச்சுக்கிற உன்னை. பவானி, அப்பா ஒரு வேலையா பக்கத்து டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன், திரும்பி வரதுக்கு லேட் ஆகும், பயப்படாத. அத்தையம்மா அனுப்பிச்சு வச்சுறேன். சரிங்கப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. எங்க இந்த பக்கம் மறுபடியும் மனையை கேட்க வந்தீங்களா? ஐயா, அதான் ஒரே அடியா முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, வேற வேலையா இந்த பக்கம் போறேன். சரி போங்க. ஐயா, ரொம்ப வலியுறுத்தணும்னு தப்பா நினைக்காதீங்க. இல்ல, தப்பா நினைக்க என்ன இருக்குது? எந்த தொழிலாவது தானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ முடிச்சு கொடுத்தா எனக்கும் நல்ல தொகையா கிடைக்கும். புரியுது புரியுது புரியுது. அம்மா, கடைசியில உங்க பார்ட்டி என்ன சொல்றாரு? வேற மனம் வேணும்னா நான் பார்த்து தரேன். பரவாயில்லைங்க ஐயா, தேவைப்பட்டா சொல்லி அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. வரேங்க ஐயா. நல்லது.
என்ன நிர்மலா? அண்ணி போயிருக்காங்கல்ல, வேலைக்கு ஆகுமா? கொஞ்சம் பணமாவது கொண்டு வருவாங்களா? யாருக்குமா தெரியும்? என்னம்மா அப்படி சொல்ற? உள்ளத தானடி சொல்றேன். ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஆ? ஏண்டி, என்ன காரியம் பண்ணிருக்க? புத்தி முழுக்க இந்த பிரச்சனையிலே இருக்கா? ஆ? விட்டா வீட்டை கொளுத்துருவ போல இருக்கு. என் மனசு எதுலயே நிக்க மாட்டேங்குதுமா, ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது நிர்மலா. வயித்து புள்ளக்காரடி நீ. இங்க நடக்கிற கூத்துல அதெல்லாம் மறந்தே போச்சுமா. ஏமா, அண்ணி பணத்தை கொண்டு வந்துருவாங்களா? போயிருக்கா, பாப்போம். என்னம்மா பாப்போன்னு சொல்ற? அண்ணே ஒரேடியா முடியாதுன்னு தலையாட்டிருச்சு. அண்ணி தான் எனக்கு ஒரே நம்பிக்கை. அதெல்லாம் சரிதான் நிர்மலா. ஆனா அழகர் குளத்துல அந்த சிதம்பரத்துக்கு என்ன கப்பலா ஓடுது? அவர் செய்யறதே தரகர் தொழில் தானே. இத்தனை வருஷமா பல பேர்கிட்ட பல்ல காட்டி 5-10 சேர்த்திருப்பாரு. அதுல 4 பொட்டங்களுக்கு கல்யாணத்தை வேற முடிச்சிருக்காரு. நான் ஏதோ பேச்சுக்காக சரோ கிட்ட கேட்டேன். அவ ஏதோ வீராப்புல ஆப்பாட்டு கிளம்பிட்டா. நமக்கு தேவைப்படுற பணத்தை அந்த மனுஷன் புரட்டுறது ரொம்ப கஷ்டம்தாம்மா. என்னம்மா வயிற்றுல புளிய கரைக்கிற? அவங்க பணத்தோட வந்தாதான் ஆச்சு. இல்லாட்டி என் புருஷன் ரொம்ப கோவமா இருக்காருமா, என்ன வேணாலும் பண்ணுவாரு. நான் சொல்றதுதாம்மா அங்க இருக்கிற யதார்த்தமான நிலைமை. ஆனா ஒருவேளை அந்த ஆளு யார் கையில காலில் விழுந்தாது பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, அதுவோ அதிர்ஷ்டம். இல்லாட்டி அந்த ஆளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கானே மாணிக்கம், அவனுக்கு அவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீதாமா வளர்ற. அண்ணன் தான் சிதம்பரம் மாமா கிட்ட பணம் இருக்காது கேட்க வேணா சொல்லிச்சுல்ல. அவன் சொன்னது என்னமோ உண்மைதாண்டி. ஆனா இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. பவானியை கேட்டப்போ அவர் கைய விரிச்சிட்டாரு. இப்படி ஒரு இக்கட்லயும் அவர் உதவலேன்னு வச்சுக்கோ, 1000 தான் வெளியில பேசினாலும் மாணிக்கத்தோட அடி மனசுல அந்த ஆள் மேல ஒரு சின்ன வெறுப்பு வரத்தாண்டி செய்யும். என் மகன் மாணிக்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. ஏமா, இங்க நான் என் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா எங்க வீட்டுக்குள்ளே அரசியல் நடத்துறியா? ஏய், எதுக்கு இப்ப கோவப்படுற? அதான் சரவ அனுப்பியிருக்கோம்ல, பாப்போம். கல்ல வீசி இருக்கோம், என்ன வருதோ அத பாக்கலாம். எதையாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. சந்தோஷ் அப்படின்னா ஏதோ கிறுக்குத்தனமா தாறுமாறா பேசுவாரு, மத்தபடி மனசளவுல குறுகலான எண்ணங்கள்லாம் இல்லாதவரு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். வீடு தேடி போயிருக்கீங்க, இன்சல்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. என்ன மனுஷன் அவரு? ஆரம்பத்திலேயே அவருக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம் நம்ம, அதான் பிரச்சனை. அது கிடையாதுண்ணே. நமக்கு உறவுகளை சீரா வச்சுக்க தெரியல, அதுதான் உண்மை. காரணம் அம்மா. யோசிச்சு பாருங்க, முதல்லலாம் சந்தோஷ் நம்ம வீட்டுல வெட்டியா உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசினாரு, என்னென்ன அதிகாரம் பண்ணாரு. அன்னைக்கெல்லாம் அம்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நீங்களும் பெருசா எதுவும் கண்டிக்கல. நான் ஏதாவது சொல்ல வந்தா எப்பவுமே இவன் இப்படிதான் பேசுவான்னு எனக்கு ஒரு கெட்ட பேரு. அதுக்கப்புறம் அவர் பிசினஸ் பண்ணி நஷ்டப்பட்டு நாம அது காசு கட்டணுங்கிற நிலைமை வந்த உடனே ஒரேடியா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினீங்க. ஒண்ணு இப்படி இல்லைன்னா அப்படி, ரெண்டுமே தப்பு தானே. சரி விடுங்க, இதெல்லாம் இப்ப பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இத்தனைக்கு அப்புறம் இப்போ நீங்க தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட பணம் கேட்டார்ல, கொடுக்க முடியாது நீங்க கண்டிப்பா சொல்லிருக்கணும்ல. அது எப்படிடா? சொந்தத்துல அப்படியெல்லாம் பேசினா உறவு முறை கெட்டு போயிடாது. இப்ப மட்டும் என்ன வாழுது, ஒரேடியால கெட்டு போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா, உயிரே போனாலும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். பட்டா அவமானம் செத்தாலும் போகாது போல இருக்கு. இருக்கிறது ஒரு தங்கச்சி, அவளை கட்டி கொடுத்துட்டு இவ்வளவு பிரச்சனை அவமானம். பாவண்டா சிதம்பரம் மாமா, நமக்காக சுமக்க முடியாத ஒரு சுமையை சுமந்துகிட்டு இருக்காரு. முதல்ல பாவம் ஆசைப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. இந்த பிரச்சனைக்காக அந்த இடத்தை வித்து அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. செல்வம், எப்படியாவது கஷ்டப்பட்டு கூடிய சீக்கிரம் அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துடணும்டா. உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் அது.
அம்மா எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க, அவர் மனசை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்திருக்காங்க. எதையுமே பொருட்படுத்தாம இவ்வளவு பெருந்தன்மையா வந்து உதவி பண்ணிருக்காருன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்ல? அந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு மாமனாரா வந்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குடா. அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இதுல என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதையை இன்னி வரைக்கும் நம்ம வீட்டுல அவர் கொடுக்கல. செல்வம், முன்னெல்லாம் எனக்கு ஒரு நினைப்பு இருந்ததுடா, பணம் காசு தான் முக்கியம், பணம் இருந்தா எதை வேணா வாங்கிடலாம், பணத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் வேஸ்ட்னு. அதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து நம்ம பணத்துக்காக பட்ட கஷ்டம்தான். ஆனா இப்ப அப்படி இல்லடா. பணத்தை தாண்டி உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு இதை உணர்த்தினது சிதம்பரம் மாமா தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தா கூட சிதம்பரம் மாமாவோட நல்ல குணத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வீட்ல அத்தனை பேர் இருக்காங்க. துளி கூட மரியாதைனா என்னன்னு யாருக்குமே தெரியல. அந்த கூட்டத்துல கொண்டு போய் கொடுத்துட்டா நம்ம விஜய. சொல்ல போனா நம்ம விஜய் கூட அவங்களோட சேர்ந்துட்டா. என்னம்மா, என்னாச்சுமா உனக்கு? அழக்கூடாது இல்ல, சமத்தா இருக்கணும். இந்த பாரு பாரு, அம்மா வந்துட்டாங்க பாரு. அந்த கோபி நம்ம வீட்டுக்கே வந்து நீங்க வந்தாலே ஆச்சுன்னு வம்பு பண்ணதுனால தானே வந்தோம். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பஞ்ச பிரதேசிங்க எல்லாம் என்னமோ நாங்க அங்க சாப்பாட்டுக்கு வந்த மாதிரி ஜாட பேசுறாங்க. நமக்கு தெரியாத அவங்க பவுசி. கோபி ஒரு ஆளோட சம்பாத்தியத்துல குத்து வச்சு திங்கிற கூட்டம் என்னைய பார்த்து ஜாட பேசுது. என்ன கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு? மாமா ஒருத்தர் தான் அங்க மாங்கு மாங்குன்னு வேலை பாக்குறாரு, மத்தவங்க எல்லாம் தண்டச்சு ஒரு வெட்டி. மாமா அப்படி எல்லாம் வேலை பாக்குறதுனாலதான் கோபிக்கு மாமா மேல பிரியம். அதை பார்த்து மத்தவங்களுக்கு எல்லாம் பொறாம. அதனாலதான் எதையாவது சொல்லி சீண்டி விட்டுட்டே இருக்காங்க. மாமா மட்டும் பழைய மாதிரி கோவக்காரரா இருந்திருக்கணும். அவங்க கை கால உடைச்சு போட்டிருப்பாரு. ஆனா இப்ப பொறுமையா இருக்காரு. ஒரு பக்கம் அவரை அசிங்கப்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் என்ன குத்தி காட்டுறாங்க. கோபி கூப்பிட்டு தானே நாங்க அங்க வந்தோம். இந்த அசிங்கலாம் எங்களுக்கு தேவையா? லீலா, விஜய் முன்ன மாதிரி இல்ல தெரியுமா? நல்ல புருஷன் கிடைச்சிட்டாருங்கிற பகவானத்துல தரங்கள் புரியாம ஆடுறா. பெரிய மகாராணி மாதிரி என்னமோ வரதும் போறதும் வேலைய வரதும். எனக்கே தாங்க முடியல அவ போடுற ஆட்டம். தனி ரூம், தனி கட்டில், தனி காத்தாடின சொகுசா இருக்கா? அழகர் குளத்துல இப்படி இருந்தோம். ஒருத்தர் பக்கத்து பக்கத்துல படுத்துக்கிட்டு கை கால் மேல போட்டு தூங்குனதெல்லாம் மறந்துட்ட போல. என்ன லீலா, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு கதை சொல்ற மாதிரி கேட்டுட்டே இருக்க. இல்லக்கா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. அதுவும் இந்த விஜய் பத்தி சொன்ன பாரு, அவ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றா. என் மனசு விட்டு போச்சு லீலா, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. ஐயோ என்னக்கா ஜனனி, இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுக்காக அங்க இருக்கணும்? பேசாம இங்கே இருந்துருங்க. கஷ்டப்படும் போது சொந்தக்காரங்க நம்மள பத்தி பேசாம அவங்க பிரச்சனை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு சங்கடமா இருக்கும், எரிச்சலா இருக்குன்னு எங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க வேலைதான் முக்கியம்னு இருப்பாங்க. ஏங்க நீங்க வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அக்கா ஏற்கனவே மனசு நொந்து போய் பேசிட்டு இருக்காங்க, நீங்க வேற குழப்பிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க வந்தது போஸ் மாமாக்கு தெரியுமா? அநேகமா விஜய் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. இந்நேரம் அந்த மனுஷன் என்ன கோவப்பட்டு கூத்தடிக்க போறாரோ. இருந்தாலும் என்னையே தான் திட்டுறாரு. போஸ் ஆகல, வரட்டும், நீ நான் பேசிக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, போங்க. வாக்க சாப்பிடலாம். சரிம்மா சரிம்மா சரி. என்னங்க ஒரே யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? நிர்மலா, உனக்கு எப்ப டெலிவரி ஆகும்? குழந்தைய பாக்கணும்னு ஒரே ஆர்வமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, நீ நடந்து போறத பாக்குறப்ப போர்ட்ட நடந்து போற மாதிரி இருக்கு. இந்த லக்கேஜ் கொஞ்சம் இறக்கி வச்சேன்னா உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு பாக்குறேன். படிச்சிருக்கீங்களே தவிர உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்ல. உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட நீ. பின்ன குழந்தைய லக்கேஜ்னு இந்த உலகத்துல நீங்க தான் முதல் தடவையா சொல்லிருப்பீங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறான், ஆனா வெளியே சொல்லாம வேஷம் போடுறாங்க. நான் பிராங்கானாலும் வெளிப்படையா சொல்லிட்டேன். ஏங்க நிஜமாவே நம்ம குழந்தைய பத்தின கனவு உங்களுக்கு இல்லையா?
ஏன் இல்லாம நிறைய கனவுகள் இருக்கு, ஆனா எல்லாம் கெட்ட கனவுகள். ஏங்க இல்ல நிம்மி, இந்த பிறந்திருக்க குழந்தைய பார்த்தேன்னு வச்சுக்கேன், கண்ணெல்லாம் மூடி தோலெல்லாம் சுருங்கி ஒரு எலி குஞ்சு மாதிரி ஷேப்பே இல்லாம இருக்கும். கையில தூக்கி கொஞ்சிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதான் நல்லா யோசிச்சு பாக்குறேன். குழந்தை உன் ஜாடையில இருந்தா 1 வருஷத்துக்கு அதை தூக்கி கொஞ்சிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். ச்சே, என் கூட பேசாதீங்க. ஏ ஜஸ்ட் ஜோகியா? சின்ன வயசுல நீ கண்டிப்பா அழகா இருந்திருப்பேன்னு நான் நம்புறேன். ஓகே சரி, குழந்தை பேச்சு வேண்டாம். அடுத்தது என்ன பண்ண போறது ஐடியா? இது பிசினஸ் பத்தியா? ஆமா ஆமா, ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் வச்சிருக்கேன். ஒரு பக்காவான காபி ஷாப் ஒன்னு போட போறேன் பாண்டிச்சேரியில. என்னது, காஃபி ஷாப்பா? காஃபி போட்டு விக்கிறதா? எது என்னமோ நாயர்கடை ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்க. காஃபி ஷாப்னா இது ஒரு ஸ்டார் ஹோட்டல் லெவல் கான்செப்ட்மா. 24 hours ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் காஃபி ஷாப். இங்க எடுத்துக்கிட்டேன்னா மெக்சிகோ, இட்டாலி, அங்க ஆரம்பிச்சு பிரான்ஸ் வரைக்கும் உள்ள எல்லா பிளேவர்லயும் காஃபி கிடைக்கும். சரிங்க, லாபம் வருமா? லாபம் வருமாவா? ஒரு காஃபியோட ரேட் 50 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஏங்க அவ்வளவு ரூபாய் கொடுத்து யார் வந்து காஃபி குடிப்பாங்க? ஓ ஃபேமிலி மாதிரி பராரி குடும்பம்லாம் இங்க வரும்னு நினைச்சிய? ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு 5 ரூபாய் எடுக்க நீங்க யோசிப்பீங்க. ஆனா இங்க வரவெல்லாம் சாதாரண அல்லமா, எல்லாம் ஃபாரினர்ஸ். டப்பு காசு அதிகம் வச்சிருக்க ஃபாரினர் தான் இங்க காலையே வைப்பான். அவன் என்ன மாதிரி காஃபி சாப்பிடணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் வர்றான், அவன் பிரான்ஸ் நாட் டேஸ்ட்ல ஒரு காஃபி சாப்பிடணும்னா அது எங்க ஷாப்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாட்டிங், அப்புறம் மெயிலிங், இப்படி டோட்டலா என்டர்டெயின்மெண்ட் மீடியாவை நம்ம ஷாப்ல வச்சிருப்போம். அப்படியா? அப்புறம் ஒரு ஐடியா, அங்கே இருந்து பிசினஸ் டெவலப் பண்ண போறேன். எப்போதான் மெட்ராஸ் வருவேன். அப்போ நீ இங்கே தான் இருக்க போற. அதான் துணைக்கு அப்பா இருக்காரு, நெக்ஸ்ட் வீக்ல சித்தி வர போறாங்க. அப்புறம் என்ன? என்னங்க வேணும்னா இப்படி பண்ணலாமா? என்னது? நானும் பாண்டிச்சேரிக்கு உங்க கூட வந்துட்டேன். ஐயோ, அங்கெல்லாம் வரக்கூடாதுமா. இந்த கண்டிஷன் நீ அங்க வர்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, என்னோட பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் செதறிடக்கூடாது. என்ன யோசிக்கிற? கவலை ஆயிட்டியா? அதான் அப்பாவும் சுத்தி இருக்காங்கல்ல, அவங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இல்லன்னு நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போக நினைக்காத. அது எனக்கு பிடிக்காது. நீ இங்கதான் இருக்கணும். ஏன் எங்க அம்மா பாக்கணும்னு ஆசையா இருந்தா நான் போய் பார்க்க கூடாதா? உங்க அம்மா மாதிரி ஒரு கேரக்டரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறதே சுத்த நான்சென்ஸ். அப்படி போய் பாக்குறதுக்கு அவங்க என்ன கொடராட்டணுமா இல்ல எக்ஸிபிஷனா? அவங்க என்ன 10 மாசம் சுமந்து பெத்த தாய். ஐயோ, என்னால தாங்க முடியலையே. என்ன இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசுற நீ? எல்லாம் ஆசைப்பட்டா புள்ளைய சுமக்குறாங்க, ஏதோ தலையெழுத்தேன்னு சுமந்துட்டு இருக்காங்க. கொடுமை நீயும் தான் சுமக்குற. டெலிவரி ஆனதும் ஃப்ரீ ஆயிடுவ. இந்த டயலாக் 10 மாசம் சுமந்து பெத்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வேண்டாம். உங்க அம்மா ஒன்னு அப்படித்தான் சுமந்தாங்க, இப்ப நீயா தான் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் போய் எங்க அம்மா பார்க்க கூடாதா என்ன? சொன்னா உனக்கு புரியாதா? பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. இனி எங்க அப்பாவும் சித்தி தான் உனக்கு எல்லாமே. அவங்க பேச்ச கேட்டு நடந்துக்க. அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. என்ன மூட் ஆஃப் ஆயிட்டியா? உங்க அம்மா பார்க்க கூடாதுன்னா உடனே மூட் அவுட் ஆயிருவியா? இந்த அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு குடும்பத்தை பாருங்க, புருஷன், மாமனார், மாமியார்னு. ஓகே, கொஞ்சம் ரிலீஃப் ஆகுமா? சரி சரிம்மா, நல்லா சரி, பாத்து சரி. இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். யார கேட்ட வாங்க போனா? எதுக்கு திடீர்னு போகணும்? என்ன அவசியம் இருக்குன்னு? இது என்ன மாமா பேச்சு? நான் ஒரு இருக்கேன்ல, என்ன கேட்காம எதுக்கு வாங்க போனா? சரி, நீயாச்சும் போக கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? மாமா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அக்கா பிடிவாதம் பிடிக்குது. அதுவும் இல்லாம மனசுல என்ன சஞ்சலமோ தெரியல. கொள்ளாத சஞ்சலம். இந்த குரங்கு இருக்குல்ல, அதுக்கு புண்ணு வந்துச்சுன்னா தானே நோண்டிட்டு வருத்தப்படுமா. இந்த மாதிரி தான் இவளே பிரச்சனை இழுத்து விட்டுக்குவா. அறிவு கட்ட கூக. சரி மாமா, திட்டுறத முதல்ல விட்டுட்டு அக்காவை போய் கூட்டிட்டு வரது பாருங்க. நான் போய் அவளை கூப்பிடணும். என்ன சுத்தமா மதிக்கிறது இல்ல. நான் சொன்ன ஒரு வார்த்தையை கூட கேட்கறது இல்ல. லூசு கழுத. எல்லாரும் மதிக்கல குதிக்கிறாளே, இப்ப இவ என்ன மதிச்சாலா? அவளை போய் நான் என்ன கூப்பிடணும்? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன விஜி, இப்படி சொல்லாம கொள்ளாம போனா மனுஷனுக்கு எரிச்சலா இருக்காது? மாமா, நீங்க புரியாம சண்டை போடுறீங்களே. உங்களை யாராவது இதா சொன்னாதான் தனா அக்கா டென்ஷன் ஆகி சண்டை போடுது. அக்கா ஏன் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணுது? எல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தாலதான். நீங்க என்னன்னா அக்கா உங்களை மதிக்கல அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அடேங்கப்பா, அக்காளுக்கு வக்காலத்து வாங்குறலாக்கு. அக்காலும் தங்கச்சி ஒருத்தர் புகார் சொல்லிக்குவிய. இதே நான் குறுக்க வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்னா சேர்ந்துக்குவிய. அல்ல பொம்பளையப்பா. சரி மாமா, இப்ப எதுக்காக என் கூட விவாதம் பண்றீங்க? லீலா வீட்டுக்கு உடனே போன் பண்ணி பேசுங்க. ஏன் எதுக்கு நான் போன் பண்ண? இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருக்கா. அவளை போன் பண்ணி கூப்பிடணுமாக்க? மாமா, லீலா வீட்டுக்கு தானே அக்கா போயிருக்கு.
அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன வச்சு புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இவன் இங்க இருந்து போனாலே வாயை வச்சு சும்மா இருப்பான்னு நினைக்கிற? இங்க நடந்ததெல்லாம் பத்தி பொங்க பொங்க புறணி பேசிக்கிட்டு இருப்பான். அந்த ரவி சரியான வில்லங்க பிடிச்சவன். எதுக்கு இங்க நடந்தாலும் அங்கே போய் பேசணும், நம்ம போய் பஞ்சாயத்துக்கு நிக்கணும்? அவளுக்கு நான் போன் பண்ண போறதும் இல்ல, நேரா போய் கூப்பிட போறதும் இல்ல. அவன் இங்க வருவாள்ல, இங்கே வச்சுக்கிறேன் அவளை. லீலா, என்ன மாமா? இல்ல தனம் ஏதாவது பிரச்சனையோட வந்திருக்கா? ஆமா மாமா. என்னவா? அங்க யார் கூட பிரச்சனை? அது ஒரு பெரிய கூத்து மாமா. குறிப்பிட்டு ஏதாவது பிரச்சனைனா நம்ம சொல்லலாம். ஆனா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க மாமா. அங்க இருக்கிறவங்களுக்கு போஸ் மாமாவையும் தனாக்காவையும் பிடிக்கலையா? ஓஹோ. சுத்தமா அங்க மரியாதை இல்ல, அங்க இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்களா? என்னமா அது? என்ன இருந்தாலும் விஜி கூட பிறந்தவ தானே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் விஜய் கிட்ட சொல்ல வேண்டியதானே? தனோ அக்கா சொல்றத பார்த்தா விஜய் கூட அவங்க கிட்ட சரியா நடந்துக்கலையா? அவ கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா? ஆட என்னமா அது? நீங்க ஏன் மாமா இதை இவ்வளவு தூரம் கேக்குறீங்க? தனம் இங்க வந்து இருக்கிறத பத்தி ஒண்ணும் சொல்லமா? அங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கிறதாமா தப்பு. கதிரேசன் என்ன நினைப்பாரு? ஊர்ல இருக்கிற உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? என்னதான் இருந்தாலும் ரவி வீட்டுல ஜெயமணின்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர் புத்தி சொல்லி அனுப்பக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க? அது மட்டும் இல்ல, அந்த கோபி வீட்டுக்கும் தனத்துக்கும் சண்டையும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நாம ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதான் யோசனையா இருக்கு. மாமா அது வந்து அட மத்தவங்களை விடுமா, அந்த போஸ் அங்க இருக்காரு, அவர் என்ன நினைப்பாரு? இந்த தனம் தான் புத்தி கட்டு அங்க போச்சு, இவங்க பாட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களே நினைக்க மாட்டாரு? நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க சாதாரணமா சொன்னாலே தனம் அக்கா காது கொடுத்து வாங்கிக்காது. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா தனம் அக்கா கோச்சிட்டு போயிடும், அதான் யோசிக்கிறேன். என்னமா அது? அதுக்குன்னு நம்ம சும்மா விட்டுற முடியுமா? நம்ம பிள்ளையாச்சே. தனா, என்ன மாமா? நீ ஏதோ மனசு கஷ்டத்துல வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். லீலா சொன்னால மாமா? லீலா தான் சொன்னான். ஆமா மாமா, நான் சொன்னது கொஞ்சம், அங்க நடக்கிறது நிறைய. இந்த பழமொழி சொல்லுவாங்கல்லப்பா, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி இவங்க அங்க நடந்த பிரச்சனை கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய இருக்கு. அப்படிதானே நீ? ஏய், என்னடா இது? என்ன பழமொழி இது? சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தனம், நான் உனக்கு அப்பா மாதிரிமா, நீயும் அப்படித்தானே நினைக்கிற? ஆமா மாமா. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நான் சொல்ற அர்த்தத்திலே எடுத்துக்கணும், வேற தப்பா எல்லாம் புரிஞ்ச கூடாது, புரியுதா? சரி, இப்போ போஸுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா கார்மெண்ட்ஸ பாத்துக்க வேண்டிய நிர்பந்தம், கூட ஒத்தாசைக்காக ஒன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னதான் விஜய் உனக்கு தங்கச்சியா இருந்தாலும் நீ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விருந்தாளி. இப்போ விருந்தாளினா என்ன? ஒரு 10-15 நாள் அங்க இருக்கலாம், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடணும், அதான முறை? இப்போ நீ அந்த வீட்டு பொண்ணா இருந்து இப்படி கோச்சிக்கிட்டு வந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒரு விருந்தாளிமா, விருந்தாளியா வந்த பொண்ணு அந்த வீட்டுல கோச்சிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்தா அங்க இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தின மாதிரி தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாம கோபி தானே உங்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு, அவர் இல்லாத நேரத்துல இப்படி கிளம்பி வந்தா அவரையும் கேவலப்படுத்துற மாதிரி தானே அர்த்தம், புரியுதா? புரியுது மாமா, ஆனா நான் என்ன சொல்ல... நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? கோபி விட்டாளுங்க விருந்தாளியை கவனிச்சுக்கிற மாதிரியா தானே நீ கவனிச்சுக்கிட்டாங்க? அட, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கட்டும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்களை கவனிச்சுக்கணும்ல, அதானே நம்ம பண்பாடு. அதை விட்டுட்டு வேலைக்காரியை ட்ரீட் பண்ற மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணா அவங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும். கரெக்ட் ரவி. மாமா, விஜய் அந்த வீட்டு மருமக, அவளை திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் அந்த வீட்டு விருந்தாளி தானே சொன்னீங்க, என்ன திட்டத்துக்கும் கோவப்படுறதுக்கும் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாரு தானா, அவங்க உங்ககிட்ட நடந்துகிட்ட முறை நான் சரின்னு சொல்லல, அது தப்பு தான். அதே மாதிரி நீ இங்க கோச்சிட்டு வந்ததும் தப்பு தான். கோபி ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. இத பாருமா, உன் புருஷன் போஸ் அங்க இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலாம். இந்த இவரு கதிரேசன் அங்க இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலாம். இவங்க சப்போர்ட்ல கோபி ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அப்பா, உங்களுக்கு போஸ பத்தி அவ்வளவா தெரியாது. அவர் முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தாரு, இப்ப கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாருல்ல, அவர் கோபிக்கு கொத்தரிமை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அங்க என்ன பேசினாலும் அவர் கண்டுக்கிறது இல்ல. பொதுவாவே வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஆம்பளைங்களுக்கு தெரியாது, அதுவும் இந்த கோபியோட அப்பாவும் போஸ் இதை கண்டுக்கிறது இல்ல. கோபியோட அப்பா திண்ணியே கதின்னு உட்காந்துட்டு இருப்பாரு, போஸ் கார்மெண்ட்ஸ் அலைஞ்சிட்டு இருப்பாரு. கரெக்டா சொன்னீங்க ரவி. நீங்க தான் அங்குள்ள நிலவரத்தை நூல் பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. எனக்கு தெரியாது அண்ணி, நான் வியாபாரம் பண்ண வீடு வீடா போனவன், ஒரு ஆளை பார்த்ததுமே எப்படின்னு கண்டுபிடிச்சிட மாட்டேனா?
இருக்கட்டுங்க, அதான் மாமா பேசிட்டு இருக்காருல்ல, நீங்க என் நடுவில் புது குழப்பிட்டு இருக்கீங்க. என்ன லீலா இப்படி சொல்ற? எனக்கு இந்த வீட்ல பேசுறதுக்கு உரிமை இல்லையா? கோபியோட மாதிரி இந்த வீட்ல எனக்கு கிறுக்கு பிடிச்சவங்களா இருக்கும். 100ல ஒரு வார்த்தை. என்னப்பா நீங்க பாட்டுக்கு போறீங்க? எப்பா, உனக்கு இந்த வீட்ல பேசுறதுக்கு நிறைய உரிமை இருக்கு, பேசு. நான் என்ன அப்புறம்? ரவி, காபி போட்டு தரட்டா? சரி அண்ணி. ஒரு நிமிஷம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 84. நிமி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், ஃபோன் பண்றேன். கீப் இன் டச் வித் மீ, ஓகே? தபர் டாக்டர்கிட்ட போய் ரெகுலரா செக்அப் பண்ணிக்க. துணைக்கு அப்பாவை கூட்டுக்க. அப்பா இருக்கிறது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பா ரொம்ப பிரியமான ஆளு. அவரை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல, ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. இனிமேதான் நீ சரியா புரிஞ்சுக்க போற. இரு, கீழே வண்டி வந்துச்சான்னு பார்த்துட்டு வர, ஓகே? என்ன எனக்கு இன்னும் நீ காஃபியே கொடுக்கல? நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே மாமா. பாரு, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. டிகாஷன் எனக்காக நீ எப்போ ரெடியா வச்சிருக்கணும். நான் கேட்கும் போதெல்லாம் நீ காஃபி போட்டு குடுக்கணும். ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பருப்பு ரசமும் பொரியலும். இத பாரு, நான் வெரைட்டியா சாப்பிடுறவன். எனக்கு 2 பொரியல், மோர் குழம்பு, அப்பளம். நான் டெய்லி கீரைய சாப்பாட்டுல சேர்த்துப்பேன். அதனால நீ ஏதாவது ஒரு கீரைய டெய்லி பண்ணியே வைக்கணும். நான் சாப்பிட்டு முடிச்சதும் 1 hour தூங்குவேன். தூங்கி எழுந்ததும் சுடு தண்ணியில குளிப்பேன். அதனால நீ டெய்லி சுடு தண்ணிய போடணும். குளிச்சு முடிச்ச உடனே நான் டிஃபன் பண்ணுவேன். அந்த டிஃபனும் வெரைட்டியா இருக்கணும். ஒரு நாளைக்கு பஜ்ஜி, ஒரு நாளைக்கு போண்டா, ஒரு நாளைக்கு உப்மா. என்ன அப்படி தெளிவா பண்ணி வைப்பியா? இப்ப என்ன வேணும் மாமா? இத பார், 1 hourல எனக்கு சாப்பாடு ரெடி ஆகணும். நான் டைம்க்கு டைம் சாப்பிடுறவன். டாடி, ஐ அம் லீவிங். டைம் ஆச்சு. ஓகே மை டியர் சன். நிமி, நான் கிளம்பட்டுமா? சரிங்க. போயிட்டு எப்ப வருவீங்க? இந்த மாதிரி சில்லியான இடியாட்டி கொஸ்டின் எல்லாம் கேட்காத. இப்படிதான் ஸ்டேட்ஸ் போகும்போது கேட்ட, நல்லா செட்டில் ஆயிருக்கும் போதே திரும்பி வர வேண்டியதா போச்சு. சாரிங்க, ஒரு ஆர்வத்துல கேட்டேன். என்ன ஆர்வம்? இந்த மாதிரி கேட்காதன்னு சொல்றேன்ல. நான் போய் என் பிசினஸ் டெவலப் பண்ணும், கடுமையா உழைக்கணும், அப்புறம் நிறைய சம்பாதிக்கணும். உன்னோட அனாவசியமான சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட காமிச்சு என்ன அப்செட் பண்ணாத. இதோ பார், நான் ஒரு ஹை கிளாஸ் லெவலுக்கு உயர போறேன். என் ஒய்ஃப் எப்படி எலிகண்டா இருக்கணுமோ அப்படி இரு. சும்மா இந்த நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணி என்னை எரிச்சல் படுத்தாத. அப்பா இருக்காரு, பாத்துப்பாரு. அப்பா, நிமிய பாத்துக்கணும். நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா. நான் அவளுக்கு எந்த வேலையை சொல்லாம சந்தோஷமா பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா. நிர்மலா, எங்க போற? இல்ல மாமா, வழி அனுப்பிட்டு 1 hourல எனக்கு சாப்பாடு ரெடி ஆகணும்னு சொன்னேன்ல. ஏமா, இந்த துணி நீயே தைச்சு போட்ட? ஆமா. ஏனா உன் மனசுல என்ன பெரிய எலிசபெத் டெய்லர் நினைப்பா? மனசுல எதை நினைச்சு தைச்சிட்டு இருக்க? வேலை பார்க்கும் போது ஒழுங்கா கவனமா வேலை பார்க்கணும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு வந்து பொறிஞ்சு தரனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? நீ தைச்சதெல்லாம் பாதி தைச்சு தைக்காம இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் ஆம்பளை ஒம்பளை எதுக்கு போடுறாங்க? மானத்தை மறைக்கிறதுக்காக போடுறது. இப்படி போட்டு போனா நாட்டுல பிரச்சனை ஆகி போயிடும். அறிவடத்தன வேலை பார்க்காத. சும்மா கத்தாதீங்க. 100 கணக்கில் தைக்கிறப்போ 1-2 தப்பு வரதா செய்யும். 1-2 இல்ல, 10-15 வயசு இப்படிதான் இருக்கு. வாங்கிட்டு போறவன் சிரிப்பா சிரிச்சு விடுவான். நான் 5 வருஷமா தொழில் பண்றேன். நேத்து முந்த நாள் வந்தவங்களா என்ன தப்பா பேசுறது நல்லா இல்ல. என்ன நேத்து முந்தா? என்ன பிரச்சனை பாருங்க சார் இவரை. சிவராமா, என்னடா பிரச்சனை? மாப்பிள, இதான் மாப்பிள பிரச்சனை. இந்த அம்மா தைச்சு போட்ட துணியில 10-15 பீஸ் பாதி தைச்சு தைக்காம இருக்கு. இத நான் வந்து கேட்க கூடாதா? நீங்க என்ன கேக்குறது? நான் 5 வருஷமா தொழில் பண்றேன். நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? இருமா, இந்த லட்சணம் தைக்கிறதுல இருக்கணும். நீ தைச்ச அழகத்தான் நாங்க பார்த்தோம்ல. பெரிய மனுஷனா விசாரிக்கிறத சுமாரா. இந்த பாருமா, என்ன நீ ஆனா உன்ன 5 வருஷம் தொழில் பண்ண 5 வருஷம் தொழில் பண்ணன்ற எல்லா ஆம்பளையும் உன்னை தான் பாத்துருக்காங்க. பேச்சுல கவனமா இருக்கணும். தொழில கவனமா இருக்க சொல்லு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஏய்,
அது வேற ஒண்ணும் இல்லடா, கட்டிங் மிஸ்டேக்டா. ஏய் அறிவு கட்டவனே, கட்டிங் மிஸ்டேக் கிடையாது. டேய் இங்க நான் சூப்பர்வைசர், நான் சொல்றேன் இது கட்டிங் மிஸ்டேக் தான். நீ வேலையை பாரு போ. நீ சூப்பர்வைசர் எவ்வளவு 5 ஆச்சு. சப்போர்ட் பண்ற நீ இந்த அம்மாவுக்கு வச்சுக்கிறேன்டி. டேய் போடா, வேலையை பாரு போடா போடா. பாண்டிச்சேரி 280, திண்டிவனம் 1500. போஸ் என்னாச்சு? என்னக்கா? சீக்கிரம் எழுது. என்னக்கா? திண்டிவனம் 1500. அந்த குமார் பண்ற கூத்த பாரு. என்னங்க அது காலங்காத்தால? மாப்ள அந்த தீபா புள்ள தப்பு பண்ணிச்சு மாப்ள. நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். குமார் என்ன திட்டுறான்? என்னமோ பண்ணிட்டு போற விடுங்க. என்ன போஸ் நீ? தலை வலிக்குதுங்க போங்க. என்ன மாப்ள போ. போஸ் என்னாச்சு நீ உனக்கு? ஒண்ணும் இல்லக்கா. இல்ல ஏதோ நடந்திருக்கு. வழக்கமா இப்படி இருக்க மாட்டியே. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? என் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்தால. ஆமா எனக்கும் தெரியும். கோபி வீட்ல தானே 2 பேரும் தங்கி இருந்தீங்க. அங்க ஏதாவது பிரச்சனையா? அதாக்கா பிரச்சனையே. கோபி வீட்டுல ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அவாட்டு கோச்சுக்கிட்டு லீலா வீட்டுக்கு போயிட்டா. பாவம் கோபி அவ்வளவு தூரம் ஊருக்கு வந்து தனத்தை கூட்டு வந்து விட்டு போனாப்ல. அவர் ஊர்ல இல்லாதப்போ இவ வாட்டு கிளம்பி போயிட்டா. அப்ப அவருக்கு என்ன மரியாதை? அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல? போஸ் உன் பொண்டாட்டி பண்ணது தப்புதான். இருந்தாலும் கோபி உங்க ஃபேமிலியை பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது உன் பொண்டாட்டி மேல மட்டும் முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கும் புரியுதுக்கா. ஆனா கோபி முகத்தை பார்க்கணும்ல. வந்த இடத்துல எப்படியா நடந்துக்கிறது? கோபி வீட்டு ஆளுங்க கூட சண்டை போட்டதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா விஜய் கூட சண்டை போட்டுருக்கா. இதை எங்க போய் சொல்றது? இத பாரு, நீ வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. பொம்பளைங்களோட கோபதாவங்கள ஓரளவுக்கு மேல எந்த ஆம்பளைங்களாலும் புரிஞ்சுக்க முடியாது. தானா எப்படி போனாலோ அதே மாதிரி திரும்பி வருவா. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காம தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வேலையை பாரு. இல்லக்கா, மனசு குழப்பமா இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் மனசோட ஒட்டவே மாட்டேங்குது. இத பாரு, கோபி இந்த கம்பெனியோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சூரத் போயிருக்கான். அது வரைக்கும் நீ இப்படி இருந்தா கம்பெனி வேலையெல்லாம் யார் செய்யறது? இதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம வேலையை பாரு. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டியதுல அனுப்பியாச்சா? என்ன போஸ் இப்பதானே சொன்னேன். வேலையை பாரு. சொல்லுங்கக்கா. ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சாச்சான்னு கேட்டேன். சரோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. கிளம்புறா. மாணிக்கம் கடைக்கு போறியா? என்னம்மா புதுசா கேக்குறீங்க? இல்ல சும்மாதான் கேட்டேன். மாணிக்கம் ஒரு 11 மணி போல வர முடியுமா? ஏம்மா ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போகணுமா? இல்ல நிர்மலா போய் பார்த்துட்டு வரலாமேன்னு தான். என்னடா எதுவுமே பேசாம இருக்க? அம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. என்னப்பா சொல்ற? இனிமே அந்த வீட்டுக்கு நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேம்மா. மாணிக்கம் ஏன்பா இப்படி கோவப்படுற? கொஞ்சம் நிதானமா பேசுப்பா. நான் எங்கம்மா கோவப்பட்டேன்? நிதானமா தெளிவா சொல்றேன். அந்த வீட்டுக்கு நான் வரப்போறது இல்ல. டேய் அது உன் தங்கச்சி வீடுறா. அது சந்தோஷ் வீடுமா. மாணிக்கம் நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா இப்படி எல்லாத்தையும் அறுத்து விட்ட மாதிரி பேச முடியாதடா. நம்ம வீட்டு பொண்ணு அங்க இருக்கா. இருக்கட்டும்மா, அவ புருஷன் வீடு அங்க இருக்கா. அதுக்காக நான் அங்க போய் நிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. என்னடா கொஞ்சம் கூட பிரியமே இல்லாத மாதிரி பேசுற? பிரியா எல்லாம் இருக்குமா. அவ நம்ம வீட்டுக்கு வரட்டும், பிரியத்தை காட்டுறேன். அதுக்காக நான் அங்க போய் நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. தயவுசெய்து என்ன வற்புறுத்தாதீங்க. ஒத்த பொம்பளை புள்ளடா அவ. கர்ப்பமா வேற இருக்கா. நாம போய் எட்டி பாக்கலன்னா புகுந்த வீட்டுல அவளை எப்படிடா மதிப்பாங்க? இல்ல நமக்குதான் என்ன மரியாதை இருக்கு? என்னம்மா வளர்றீங்க? அந்த வீட்டுல நம்ம 2 பேரையும் எந்த நாயாவது மதிக்குதா? கால் தொடிக்கிற மிதியடி மாதிரி இல்ல நடத்துறான் நம்மள அவன். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்க போய் நின்னு பல்ல காட்டுறது? அப்படியே பல்ல காட்டினாலும் உடனே சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு மரியாதை பண்ற ஆளா அவன். மூஞ்சில செருப்பால் அடிச்ச மாதிரி 2 வார்த்தை பேசுவான். அதையும் வாங்கிட்டு இங்க வந்து 10 நாளுக்கு புலம்பிட்டு இருப்பீங்க. தேவையா இது? மாணிக்கம் என் நிலைமைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டே போறியடா. ஏதோ அவங்கதான் புத்தி கட்டுத்தனமா நடந்தா அதுக்காக நம்ம பிள்ளைய நாம வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? அவ ஏன் பொண்ணுடா, உன் கூட பிறந்தவ.
அவளை ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு சொல்லி அறுத்து விட்ட மாதிரி நம்ம நடந்துக்க முடியுமா? அம்மா நான் முடிவா சொல்றது ஒண்ணே ஒண்ணு. நான் அங்க வரல. மத்தபடி நீங்க அங்க போறதையோ இல்ல இந்த வீட்டுல மத்தவங்க போறதையோ நான் தடுக்கல, தடுக்கவும் மாட்டேன். என்னப்பா இப்படி விட்டேத்தியே பேசலாமா மாணிக்கம்? நானும் மனுஷன் தான்மா. எனக்கும் மானம் ரோஷம் சூடு சொரணம் எல்லாம் இருக்கு. 3 வேளை சோத்துல உப்பு போட்டுதான் என்ன வளர்த்துருக்கீங்க. மானத்தை இழந்துட்டு எந்த உறவையும் காப்பாத்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. தயவுசெய்து இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க போங்க வாங்க, அவங்க கொடுக்கறத வாங்கிக்கங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். நான் கிளம்புறேன். அப்பா 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 என்னப்பாச்சு உங்களுக்கு? ஏன்பா இப்படி வேர்க்குது? நான் பக்கத்து வீட்டு மாமா கிட்ட சொல்லி வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன்ப்பா. ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. ஒன்னும் பயப்படாத, மாத்திரை பாரு. என்னங்கப்பா? தண்ணி எடு. பயப்படாத, சரியா போயிரு, சரியா போயிரு, சரியா போயிரு. இந்த தோல் பக்கம் ஜம்கி விடுறா. அப்பா சுடு தண்ணி வச்சு கொடுக்கவாப்பா? வேணாம்டா வேணாம்டா, தானா சரியா போயிரும். கவலைப்படாத. அப்பாக்கு ஒன்னாவது. காஃபியாவது போட்டு தட்டுமாப்பா? இப்பெல்லாம் காபி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் விசிறு, சரியா போயிரும். இப்ப பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல. உன் பிஞ்சு கையால நீ விட்டு இல்ல, தோல் வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. டாக்டர் சொல்லிருக்கிறாரா, இந்த மாதிரி வலி வந்தா இது ஒண்ணு போட்டுக்கிட்டா சரியா போயிடும். சரியா போயிடுச்சு. அழாத, சரியா போச்சு. அழக்கூடாது. நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. பயப்படக்கூடாது. எதுக்கா பயப்படுற? ஒன்னாவாது. படிச்ச பொண்ணு இல்ல, தைரியமா இருக்கணும். நான் எப்படிப்பா பயப்படாம இருக்க முடியும்? எனக்கு உங்களை விட்ட வேற யாருப்பா இருக்கா? அழக்கூடாதுரா, அழக்கூடாது. நீ அழுத அப்பா மனசு கஷ்டப்படல. ஏன் யாரும் இல்ல, நான் இருக்கிறேன், எனக்கு நீ இருக்கிற. ஒருத்தருக்கு ஒருத்தர் பல, புரிஞ்சுக்கிட்டியா? அழக்கூடாது. இப்ப பாரு, எனக்கு வலி வந்து ஏதோ ஆபத்துல பயந்துக்கிட்டு டாக்டர் கூப்பிட்ட ஒண்ணு இல்ல. நினைச்சு பாரு, நீ கூட இல்லைன்னா அப்பாக்கா யாரு டாக்டர் கூப்பிட போவாங்க? புரியல இல்ல? இருக்கிறான், ஆண்டவன் இருக்கிறான். நமக்கெல்லாம் ஆண்டவன் தான் துணை. நட்டாத்துல விட்டுற மாட்டான். தைரியமா இருக்கிற. இந்த பாரு, இந்த மாதிரி வலி வரும்போதெல்லாம் நான் ஆண்டவன்கிட்ட வாய்தா வாங்கிக்கிறேன்டா. ஆமா, நீ பரீட்சைக்கு படிக்கும் போது நான் குறுக்க வந்து பேசினா நீ என்ன சொல்வ? அப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சொல்வே இல்ல. இது ஏதான் நான் ஆண்டவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். ஆண்டவா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என் பவானி குட்டி படிக்கணும், அது இஷ்டப்பட்டதெல்லாம் படிக்கணும். அது படிச்சு முடிக்கிற வரைக்கும் அழப்படாது. அதை படிச்சு முடிக்கிற வரைக்கும், அதை நல்ல இடத்துல கண்ணாலம் கட்டி கொடுக்கிற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஆண்டவான்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவனும் சரின்னு சொல்லி இருக்கிறேன். அழப்படாது, பண்ணாவாது. தைரியமா, அழப்படாது. நல்ல பொண்ணு இல்ல, அழக்கூடாதுரா.
நிர்மலா நின்னுகிட்டே தூக்கிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா. சரி சரி வா. இந்த துணி எல்லாம் தோச்சி போடு. துணி துவைக்கணுமா? என்ன ஷாக் ஆயிட்ட? ஏன் உங்க வீட்டுல நீ துணியே துவைச்சது கிடையாதா? இல்ல மாமா, துவைச்சிடுறேன். அம்மா வாமா. வாங்க 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 வாங்க. எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன் சம்பந்தி. அப்பவே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு வேவு பாத்தீங்களா? சரி சரி, அம்மா வந்துட்டாங்களேன்னு அவங்க கிட்ட பேசிக்கினே இருக்காத. சுத்தனி எடுத்து போய் பாத்ரூம்ல வச்சு வளாவு போ. என்னடி இது? என்னம்மா? அந்த ஆள் உன்னை எப்படி வேலை வாங்குறா? என்னம்மா? என்ன உஷ்ன்ற? அம்மா அவன் பொண்ணு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்ன நிர்மலா, சுத்த நீ அப்படியே கொட்டி வச்சுக்கிற? இல்ல மாமா, நான் பச்சை தண்ணி விளையாடுறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆமா, கூட கூட பேசு. ஒரு சுத்தண்ணிய வளாவறதுக்கு துப்பு இல்ல. பச்சை தண்ணிய கொண்டாந்து கொட்டு. சீக்கிரமா வா. இது பார், தண்ணி வரலன்னு தெரிஞ்சு இல்ல. அந்த மக்கை எடுத்து பக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து இதுல கொட்டு. இதெல்லாம் கூட நான் சொல்லி தரணும். போதுமான்னு பாருங்க மாமா. டவல் சோப்பு இந்த வாட்ச் கண்ணாடி இதெல்லாம் எடுத்து பத்திரமா வை. இந்த பார், உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே உக்காந்துருக்காத. நான் சொன்ன மாதிரி அந்த துணியெல்லாம் நல்லபடியா தோச்சி வை. நான் குடிச்சிட்டு வரதுக்குள்ள. என்ன சம்பந்தி நீங்க? வயிற்றுக்குள்ள தாச்சிக்காரியாவ அவளை போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. இது பாருமா, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சாதான் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி இடுப்பு எலும்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி குழந்தை ஈஸியா பிறக்கும். என்ன நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? அட இத பாருமா, நான் சொல்றது ஹியூமன் பிசியாலஜி. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எந்த டாக்டரையாவது போய் கேளுங்க. இப்படி எல்லாம் செய்யலன்னா சிசேரியன் ஆபரேஷன் இப்படி ஏதாவது ஒண்ணு ஆயி தொலையும். என்ன நீங்க அவசரமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தான் பேசுறேன். நிர்மலா, நீ போய் வேலையை கவனிப்பா. நிர்மலா, இவ்வளவு துணி நீயே துவைக்க போற? வேற வழி. ஏமா, அரும்பாடுபட்டு பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த கிறுக்கு பிடிச்ச கேட்டு பயலோட ட்ரௌசரும் பனியனையும் துவைக்கிற நிலைமையா போச்சேம்மா உனக்கு. என்னம்மா பண்ண சொல்ற? ஏண்டி, இவனும் உன் புருஷன் மாதிரியே பேசுறானேடி. வயிற்றுச்சலா இருக்குடி எனக்கு. நீ போ, நான் துவைச்சு போடுறேன். வேண்டாமா, என் தலையெழுத்து நானே துவைச்சிக்கிறேன்.
வேண்டாண்டி, ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு இப்படி சீரழியறத ஏன் கண் கொண்டு பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், பேசாம போய் உக்காரு, நானே செய்யறேன். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. பாவி பையன் சண்டாள, எங்கிருந்தோ நமக்குன்னு வந்து வாச்சானே சம்மந்தின்னு. இவன்லாம் ஒரு ஆளு, அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும். எனக்குன்னு வந்து வாச்சானே சம்மந்தின்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். கடைசியில இந்த பாவி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இவன் எவ்வளவு வேலை வாங்குறான். பாவி.